அத்தியாயம் 16. அறப்போராட்டம். நாங்கள் நீதிபதிக்கு எழுதிய புகார் கடிதம் அவ்வளவு எளிதில் வெளியே போகவில்லை. சிறைக்குள்ளேயே அதுவும் சிறைப்பட்டு கிடந்தது. அதற்கொரு போராட்டத்தை நடத்தப்போவதாக சொன்ன பிறகே நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சில வாரங்களுக்கு பிறகு அந்த புகார் கடிதம் சிபிஐ தரப்பினரை மேலும் கோபமூட்டிவிட்டது. நாங்கள் யார், எங்கள் மீதே புகார் கொடுக்கும் அளவிற்கு தைரியம் வந்துவிட்டதா என கொதிக்கத் தொடங்கினார்கள். சிபிஐ தரப்பினரின் அந்த கோபம் சிறைச்சாலை வரைக்கும் கொதிக்கத் தொடங்கியது. அப்போது அவர்கள் பரமசிவன் கழுத்தில் சுற்றி கொண்டிருந்த பாம்பாக இருந்தார்கள். இல்லை, பரமசிவனாகவே அதிகாரம் படைத்திருந்தார்கள். அந்த அதிகாரம் சிறைச்சாலை வரை நீண்டது. நானோ என் கணவரோ சந்தித்து கொள்ள வாய்ப்பில்லாமல் செய்தார்கள். இருவரையும் சந்தித்து கொள்ளக்கூடாது என தடுத்து வைத்திருந்தார்கள். நான் கர்ப்பிணி என்பதாலும் உடல் பலவீனப்பட்டிருப்பதாலும் கணவர் என்னை பார்த்தாக வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கடிதம் கொடுத்து எவ்வளவோ பேசி பார்த்தார். அன்றிருந்த சிறை நிர்வாகத்தின் காதிலும் விழவில்லை, மனமும் திறக்கவில்லை. வாரம் ஒரு முறை அதிகாரிகளை பார்த்து அந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வைத்தபடியே இருந்தோம். தட்டியும் திறக்கவில்லை என்றால் உடைத்துதான் திறக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது தானே. அதனால் வேறு வழியில்லை என்று உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்று முடிவெடுத்தோம். நான் கர்ப்பிணி, உடலும் பலவீனமாக இருக்கிறது என்றபடியால் என் கணவரே உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார். சிறை வாழ்க்கையில் அவர் முதலாக தொடங்கிய போராட்டமே எனக்கானதுதான். என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். 3வது நாள் வரை நீடித்த போராட்டத்திற்கு பிறகுதான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை என இறங்கி வந்தார்கள். அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது என்றார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் தினமும் ஒரு 15 நிமிடம் இருவரும் சந்தித்து கொள்ளலாம், அவ்வளவுதான் என்று அனுமதி அளித்தார்கள். என்ன நிபந்தனை என்றால், நாங்கள் இருவரும் துணை சிறை அலுவலர் அறையில் அதிகாரிகள் முன்பாக தரையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. அப்போது கோவிந்தராஜ் என்ற ஜெயிலர் அங்கே இருந்தார். அவர் முன்பாகத்தான் நாங்கள் சந்தித்து கொள்ள வேண்டும். அதாவது மனு பார்த்து கொள்வோம். அந்த அதிகாரியோ நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் தொட்டுக்கொள்ளக்கூடாது, தள்ளி இடைவெளி விட்டு உட்கார்ந்துதான் பேசிக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததோடு மிகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொண்டார். எங்களுக்கு ஒருவரையொருவர் பார்த்து பேசிக்கொண்டாலே போதுமானதாயிற்றே. அதனால் அந்த அதிகாரியின் நிபந்தனையை ஏற்று ஒருவரையொருவர் தொட்டுக்கொள்ள முடியாத தூரத்தில் சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொள்வோம். அந்த நாட்களில் எங்களின் ஒவ்வொரு அசைவும் மூச்சும் சிபிஐக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. கணவன் மனைவியான எங்களால் தனித்து ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ள முடியாது. பேசிக்கொள்ளும் சில வார்த்தைகளையும் அப்படியே கேட்டு சிபிஐயிடம் ஒப்பித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் கடிதங்கள் எழுதும் போது கூட அதை ஒரு நகல் எடுத்து சிபிஐக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். கூடாது என்றால் எங்கள் கடிதத்தை வெளியே அனுப்பி வைக்க மாட்டார்கள். இப்படி நாங்கள் வெளியில் உள்ளவர்களிடம் உதவி கேட்டு அனுப்பிய கடிதங்கள் கூட யாருக்கும் போய் சேரவில்லை. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை இதே நிலைதான் நீடித்தது. இப்படி எங்களின் கடிதங்கள் முடக்கப்படுகிறது என்று நான் பலமுறை நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறேன். கணவரும் முறையிட்டிருக்கிறார். அந்த முறையீடும் மரணப்படுக்கையில் தான் இருந்தது. பிறகு நாங்கள் எங்கே சொல்லி அழ முடியும்? அப்போது என் நிலைமையும் மோசமாக இருந்தது. உடலும் சரி, உள்ளமும் சரி, மிகவும் சோர்ந்து போயிருந்தது. எல்லா வகையிலும் களைத்து போய்விட்டிருந்தேன். இப்படி சந்தித்து பேசிக்கொள்வது ஓரளவு மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் வயிற்றுக்கு சிறையில் தரும் ஒரு கரண்டி உப்புமாவும் சோறும் கர்ப்பிணியின் வயிற்றுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. அதிகம் பசித்தது. வயிற்றில் குழந்தை வேறு வளர்ந்தபடியே இருந்தது. உடம்பும் மெலிந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் கணவரிடம் எடுத்துச் சொல்லி, எப்படியாவது ரொட்டி பன்னு ஏதாவது வாங்கி கொடுப்பா. இப்படி சொல்லும்போது நான் என்னையும் மீறி அழுதுவிட்டேன். அவரது கண்கள் கலங்கி போனது. அந்த நேரம் அவரிடம் அழுக்கான கிழிந்த லுங்கி சட்டையை தவிர வேறெதுவும் இல்லாமல் இருந்தார். ஒரு ரொட்டி துண்டை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டேனே, நீயும் என்னால் பட்டினி கிடந்து தவிக்கின்றாயே என அழுதுவிட்டார். யாராவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்க மாட்டார்களா என ஏங்கியிருந்தேன். அப்படி உட்கார்ந்து பேசி கொண்டிருந்து விட்டு எழும்போது நான் மிகவும் சிரமப்படுவேன். உடல்தான் பலவீனமாக மெலிந்திருந்ததே, அதனால் உடம்பில் தெம்பில்லை. தடதடவென்று நடுங்கும். உட்கார்ந்து விட்டால் தனித்து எழுந்து கொள்ள முடியாது. அதனால் சிரமப்பட்டு உட்கார்ந்தபடியே கைகளை தரையில் ஊன்றி காலை நீட்டிக்கொண்டு தரையோடு தரையாக நகர்ந்து ஜன்னலோரமாக செல்வேன். அப்படியே ஜன்னல் கம்பிகளை எட்டிப்பிடித்து தம் பிடித்தபடி மெதுவாக எழுந்து நின்று நிதானித்து பிறகுதான் நடந்து போவேன். அந்த அதிகாரியும் பார்த்தபடியே இருப்பார். இது வாடிக்கையாகி இருந்தது. அதுவரையிலும் என் கணவர் பதற்றத்தோடு நின்றபடி பார்த்து கொண்டிருப்பார். தொட்டு தூக்கிவிட்டு உதவி செய்து கொள்ளக்கூடாது அல்லவா? தேச துரோக குற்றமாகிவிடும் அல்லவா? எனக்கு ஒன்றும் ஆகிவிடக்கூடாதே என்ற கவலை அவருக்கு. பிறகு அந்த அதிகாரி மாற்றலாகி சுப்பிரமணிய ஐயர் என்ற பிராமண அதிகாரி கூடுதல் கண்காணிப்பாளர் பொறுப்பிற்கு வந்திருந்தார். வழக்கம் போல் அவர் முன்பாக மனு பார்க்கும் நாள் வந்தது.
நான் மிகவும் சிரமப்பட்டு உட்கார்ந்து கொண்டதையும் உடல் வலியோடு கணவரிடம் பேசிக்கொண்டிருந்ததையும் அந்த அதிகாரி கவனித்தபடியே இருந்தார். 15 நிமிடம் முடிந்த பிறகு வழக்கம் போல நான் கை ஊன்றி நகர்ந்து ஜன்னலோரமாக சென்று கம்பியை பிடித்து சிரமப்பட்டு எழுந்து தள்ளாடி நின்றேன். கண்கள் லேசாக இருட்டி கொண்டு வந்தது. நெஞ்சுக்கூடு படபடப்பு அதிகமாகி மூச்சு வாங்கியது. ஜன்னல் கம்பியை இறுக பற்றி நின்று கொண்டேன். அது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதையெல்லாம் அந்த புதிய அதிகாரி பார்த்து கொண்டே இருந்தார். அருகிலிருந்த என் கணவரை கோபத்தோடு பார்த்தபடி, ஏண்டா அவளுக்கு நீ என்ன வேண்டும் என கேட்டார். கணவன்தான் சார் என்றார். ஏண்டா கணவன் என்கிறாய்? ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை எழுந்திருக்க முடியாத நகர்ந்து இவ்வளவு சிரமப்படுறா, எழுந்திருக்க முடியாமல் எழுந்து நிற்கிறா, கல் மாதிரி நின்று வேடிக்கை பார்க்குறியே, மனுஷனாடா நீ? அறிவு இருக்காடா உனக்கு? என்ன சாப்பிட்ற நீ? இது போன்று மோசமான வார்த்தைகளால் கடுமையாக திட்டினார். கணவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதைவிட எனக்கு புதிராக இருந்தது. இந்த அதிகாரி என்ன நாடகம் ஆடப்போகிறாரோ என பயந்தேன். அந்த அதிகாரிக்கு கோபம் அடங்கவில்லை. நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன். பேசாமல் இருந்தால் எப்படி? எதுக்கு கல் மாதிரி நிற்கிற என்று அடிக்க கையோங்கியபடியே வந்தார். அப்போதுதான் என் கணவர், இல்லை ஐயா, எனக்கு பார்க்க கஷ்டமாகத்தான் இருக்கிறது, மனைவியை தூக்கிவிட வேண்டும் என்றுதான் துடிப்பேன். ஆனால் இதற்கு முன்பிருந்த அதிகாரி நாங்கள் ஒருவர் தொட்டுக்கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்தார். அதனால்தான் நான் அவரை தொட்டு தூக்கிவிட நினைத்தாலும் வேண்டாம் என்று ஒதுங்கியே இருப்பேன் ஐயா என்று கலங்கியபடியே சொன்னார். இதை கேட்ட நொடியில் அந்த அதிகாரியின் கண்கள் சிவந்து போக, எந்த தேமகன் அப்படி சொன்னான்? உன் பொண்டாட்டிய நீதாண்டா தொட்டு தூக்கணும், நீ தூக்காம அடுத்தவனை வந்து தூக்கி விடுவான். எந்த டேஷ்மவன் அப்படி சொன்னான்? அவன் பொண்டாட்டி அவன் தூக்காம அடுத்தவனை விட்டுத்தான் தூக்கச் சொல்வானோ என்று கொந்தளித்து விட்டார். அந்த அதிகாரியால் நிதானமாக இருக்க முடியவில்லை. ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை இவ்வளவு கஷ்டப்படுறா, கேட்டா நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கானுவ. மேலும் கோபமாக பேசியவர், அடுத்தவன் வேணா அவன் பொண்டாட்டி ஆளு வச்சு தூக்கி விடட்டும், ஆனால் இனிமேல் நீ இப்படி நின்று வேடிக்கை பார்க்க கூடாதுடா. உன் பொண்டாட்டிய நீ தான் தூக்கி விடணும், புரிஞ்சுதா? இங்கே பெருசாக மயிறு மாதிரி புது சட்டம் போடுவானுங்க, டேஷ் பயனுங்க என்று சத்தம் போட்டபடியே எழுந்து விறுவிறுவென்று போய்விட்டார். இப்படியும் சில அதிகாரிகள், இல்லை மனித வடிவிலான தெய்வங்கள் எங்களின் இருண்ட வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்தார்கள். அதன் பிறகுதான் கணவர் என்னை கை கொடுத்து மெதுவாக தூக்கிவிட்டு உதவி செய்ய தொடங்கினார். இந்த புதிய கண்காணிப்பாளர் என்றால் ஒரு நடுக்கம்தான். தப்பென்று தெரிந்தால் கண்டபடி திட்டி தீர்த்து விடுவார். கண்டிப்பென்றால் அப்படி ஒரு கண்டிப்பு. ஆனால் அவரை போன்ற மனிதாபிமானி வேறு யாரும் இல்லை. ஒரு வகையில் சிறைவாசிகளுக்கு அவர் தெய்வமாக இருந்தார் என்பதை பின்னாட்களில் தெரிந்து கொண்டோம். அடுத்து ஒன்றை சொல்ல வேண்டும். நாங்கள் கைதாகி சுமார் 6 மாத காலம் வரை எங்களை பார்க்க யாருமே மனு போடவில்லை, அதாவது பார்க்க வரவில்லை. வழக்கறிஞர்களும் சில தலைவர்களும் வருவார்கள். மற்றவர்களை மனு போட்டு பார்த்துவிட்டு போவார்கள். என்னையோ என் கணவரையோ அல்லது என் அம்மா தம்பியை கூட யாரும் வந்து பார்க்கவில்லை. அங்கேயும் ஒரு அரசியல் நடந்தது. அந்த வழி எப்படி இருக்கும்? பிறகு 6 மாதம் கழித்துதான் வழக்கறிஞர் துரைசாமி என்னை சந்திக்க மனு போட்டார். என் வழக்கை எடுத்து நடத்த முடியுமா என்று பேசுவதற்காகவே வந்திருந்தார். இது விஷயமாக நான் கணவரிடம், என்னப்பா இப்படி ஒரு பாகுபாடு நடக்கிறதே என்று அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவேன். அதற்கு அவர், அதெல்லாம் ஒன்றுமில்லை, சாதாரணமாகத்தான் நடக்கிறது என்று கூறுவார். அதனாலேயே எனக்கும் அவருக்கும் சண்டை கூட வந்திருக்கிறது. அந்த நாட்களையும் அப்போது நடந்த அந்த புறக்கணிப்புகளையும் நினைக்கவே கூடாது என இருக்கின்றேன். அவ்வளவு மனக்கசப்பான நாட்கள் அவை. அடுத்து எனக்கு குழந்தை பிறந்த நிலையை சொல்லியாக வேண்டும். இப்படி அப்படி என்று 10வது மாதத்தை நெருங்கிவிட்டேன். சிபிஐயினரிடம் பிடிபட்ட போது நான் 2 மாத கர்ப்பிணி. பிறகு ஒரு 2 மாதம் சிபிஐயின் சித்திரவதை கட்டிடத்தில் இருந்தேன். அதன் பிறகு 6 மாதம் அந்த செங்கல்பட்டு சிறைச்சாலையில் பெரிய அளவு பாதிப்பு எதுவுமின்றி கிடந்தோம். ஒரு வழியாக எனக்கு பிரசவத்திற்கு தேதி குறித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு 1 மாதம் முன்பாகவே திடீரென்று பிரசவ வலி வந்துவிட்டது. வலி என்றால் உயிர் போகும் வலி. கத்தி கதறி சோர்வாகி போனேன். வார்டனும் மற்ற ஊழியர்களும் இங்கும் அங்குமாக ஓடியபடியே இருந்தார்கள். எனக்கு என்னாகுமோ என்ற பயம் வந்துவிட்டது. என் அம்மாவும் ஒரு நர்ஸ், அதுவும் பிரசவம் பார்ப்பதில் சிறப்பு பெற்றவர் என்பதால் அதே தொகுதியில் வேறு ஒரு அறையில் இருந்து அவரை அழைத்து வந்தார்கள். வந்தவர் என் நாடியை பிடித்து பார்த்தார். உடல் மிகவும் பலவீனமாகி இருக்கிறது. நாடி துடிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்படியே நீடித்தால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று வார்டனிடம் பதறியபடியே சொன்னார். அப்போது கூடுதல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரா அவர்கள் பொறுப்பில் இருந்தார். அவர் மேலதிகாரிகளிடம் கூறிவிட்டு உடனடியாக ஒரு வாகனத்தில் ஏற்றி செங்கல்பட்டிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகச் செய்தார்.
அங்கு உடனடியாக குளுக்கோஸ் ஏற்றி மருத்துவம் பார்த்து என் நாடி துடிப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இவ்வளவு விஷயமும் அதே சிறைக்குள் மற்றொரு தொகுதியில் இருந்த என் கணவருக்கு தெரியாது. பிரசவ வலி இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உடல் பலவீனமாக இருந்ததால் மேற்கொண்டு கருவை தாங்கும் சக்தியின்றி முன்கூட்டியே வழிவந்துவிட்டது என்ற மருத்துவர்கள் மாற்று வழி என்ன என்று விவாதித்தார்கள். எனக்கு மயக்க ஊசி போடலாமா என்று பார்த்தால் அதை தாங்கும் சக்தி கூட எனக்கு இல்லை. அது தாய்க்கும் சேய்க்கும் சேர்த்தே பாதிப்பாகிவிடும், உயிருக்கும் ஆபத்தாகிவிடும் என்றவர்கள் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுக்கலாமா எனவும் பேசிக்கொண்டார்கள். அதற்கும் என் உடம்பு தாங்காது என்றவர்கள் கடைசியாக சிசேரியன் செய்து குழந்தையை வெளியே எடுத்தார்கள். பெண் குழந்தை பிறந்தது. இவ்வளவும் 1 மணி நேரம்தான். பிரசவத்திற்கு பிறகு தையலெல்லாம் போட்டு இரத்தப்போக்கை ஓரளவு கட்டுப்படுத்திய கையோடு உடனே சிறைசாலைக்கே கொண்டு வந்து விட்டார்கள். முழுவதும் 1 நாள் கூட வேண்டாம், விடியும் வரை கூட அங்கே மருத்துவமனையில் ஓய்வெடுக்க விடவில்லை. சிறைச்சாலையிலேயே அந்த வசதி இருக்கிறது என்று கூறி அவசரமாக ஏற்றி கொண்டு வந்து செங்கல்பட்டு சிறையிலேயே அடைத்து வைத்தார்கள். பெயருக்கு ஒரே ஒரு பெட்டி மாதிரியான படுக்கை இருந்தது, அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த ஒரு மருத்துவ வசதியோ உபகரணங்களோ அங்கு இல்லை. ஏன் உதவிக்கு கூட ஒரு ஆள் இல்லை. அந்த அறைக்குள் தனிமையில் கிடந்தேன். இரத்தப்போக்கு கூட முழுவதுமாக நிற்கவில்லை. இதை பற்றியெல்லாம் என்ன எழுதுவது? அதுவெல்லாம் நரக வேதனை என்பதை எப்படி புரிய வைப்பது? பொழுது விடிந்த பிறகுதான் என் கணவருக்கு இரவு இப்படியெல்லாம் நடந்தது, நளினிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவலை கூறியிருந்தார்கள். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் இவ்வளவு நடந்திருக்கிறது, ஒரு வார்த்தை கூட நமக்கு சொல்லவில்லையே என்ற ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து கொண்டது. என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவரது தொகுதியிலிருந்து ஓடி வந்தார். நான் தங்கியிருந்தது பெண்கள் பகுதியின் நுழைவாயிலில். அது அதிகாரியின் அறைக்கு பக்கத்திலேயே இருந்ததால் பார்க்க விடுவார்கள் என்று ஓடி வந்தார். ஆனால் அதை கூட அரசியலாக்கிவிட்டார்கள். ஆவலோடும் தவிப்போடும் ஓடி வந்த கணவரை அதிகாரிகளும் சிறை போலீசாரும் உடனே மடக்கி பிடித்து தடுக்க கணவர் கெஞ்சி கேட்க அப்படியே வளர்ந்து வாய் தகராறாக மாறிவிட்டது. அதனால் வழியிலேயே சுற்றி வளைத்து சரமாரியாக அடிக்கத் தொடங்கிவிட்டார்கள். அப்போதும் என் கணவர் அசரவில்லை. அவ்வளவு அடிகளையும் வாங்கி கொண்டு எப்படியாவது என்னை பார்த்தாக வேண்டும் என்ற துடிப்போடு கண்ணீரும் கதறலுமாக கெஞ்சியபடியே இருந்தார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த மற்ற கைதிகள் எல்லோரும் பார்த்தபடியே இருந்தார்கள். அப்போது ஒரு பெரியவர் மட்டும், டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா என உரத்து குரல் எழுப்பி கத்தினார். 10க்கும் மேற்பட்ட போலீசார் என் கணவரை சுற்றி வளைத்து அடித்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து சில அடி தூரத்தில்தான் அந்த பெரியவரை அடைத்து வைத்திருந்தார்கள். சிவராசன் மற்றும் 4வது குற்றவாளி என சேர்க்கப்பட்ட சங்கர் ஆகியோருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார் என்று அவரையும் கைது செய்திருந்தார்கள். பிறகு எப்படி அவரை விட்டுவிட்டார்கள் என தெரியவில்லை. ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உடனே வழக்கம் போல் கணவர் மீது பொய்யாக ஒரு வழக்கை பதிவு செய்தார்கள். முருகனுக்கு குழந்தை மீது ஏதோ வெறுப்பு, அதனால் குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று ஓடினார். அதை தடுத்த அதிகாரிகள் மீது தாக்க முற்பட்டார் என்று வழக்கை பதிவு செய்ததோடு அதை செய்தி ஊடகங்களுக்கும் கொடுத்தார்கள். என்ன கொடுமை இது பாருங்கள். பிறந்த குழந்தையை பிடிக்காமல் கொன்றுவிட வந்தார் என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளவு கேவலமான கட்டுக்கதைகள் எல்லாம் அவர்கள் புத்தியில் மட்டுமே உதிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஜோடித்த வழக்கை ஏற்றுக்கொண்டு என் கணவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் நீதிபதி. இதில் என்ன வேதனை என்றால், இந்த சம்பவம் நடந்தபோதெல்லாம் அந்த நீதிபதியும் அங்கேதான் இருந்தார். சிறையில் இருந்தவர்களுக்கு காவல் நீட்டிப்பு செய்துவிட்டு வெளியே வரும்போதுதான் என் கணவர் குழந்தையை பார்க்க ஆவலோடு ஓடி வந்ததும் அவரை 10 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்து துவைத்ததும் நடந்தது. ஆனாலும் எங்கிருந்து வந்த நெருக்கடியோ வழக்கு பதிவை ஏற்றுக்கொண்டு நோட்டீஸ் அனுப்பிவிட்டார். அதற்கு பதில் எழுதிய என் கணவர் நடந்த உண்மைகளை எல்லாமும் எழுதிவிட்டு கூடவே, ஐயா, உங்கள் கண்முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்படி தலைகீழாக மாற்றி பெற்ற பிள்ளையை கொலை செய்ய வந்ததாய் திரித்து அபாண்ட குற்றத்தை சுமத்தியதை எப்படி உண்மையென நம்புகிறீர்கள்? அப்படி இருக்க ராஜீவ் கொலையில் என் மீது சுமத்தப்பட்ட பொய் வழக்கை எப்படி நம்புகிறீர்கள்? அதை ஏற்று எனக்கு இந்த 1 வருடமாக ஜாமீன் விடுதலை கூட தராமல் வைத்திருக்கிறீர்கள் என கேட்டதோடு, உங்கள் கண்முன்னே நடந்ததை பொய் குற்றச்சாட்டு என தெரிந்தும் அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டீர்களே, அதை நம்பி எனக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறீர்களே என்றால் நீங்கள் நடுநிலைமையானவர், பாரபட்சம் காட்டாதவர் என எப்படி நம்புவது என்று பதில் மனு கொடுத்திருந்தார். உண்மையை சொன்னால் ஒரு நீதிபதியிடம் அப்படியெல்லாம் நியாயம் கேட்கக்கூடாது என்று எனக்கோ அவருக்கோ அப்போது தெரியாது. கணவர் எழுதியது எல்லாம் உண்மைதான், ஆனால் மரபுபடி சரியானதல்ல என்கிறார்கள். எப்படியோ அந்த நீதிபதியிடம் நானும் சென்று நடந்ததை சொல்லி தண்டனை எதுவும் கொடுத்து விடாதீர்கள் என கெஞ்சி எழுதேன். கடைசியாக என் கணவருக்கு எச்சரிக்கை மட்டும் செய்து அந்த வழக்கை முடித்து வைத்தனர்.
பிறகு ஒரு வழியாக என்னை பார்க்க வந்தார். அப்போது நான் தங்கியிருந்த இடத்திற்கு குறுக்காக ஒரு கம்பி வலை இருந்தது. அதற்குள்ளாக ஒரு சதுர அடி வட்டத்தில் வழி இருக்கும். அந்த பக்கம் கணவர் நிற்க, இந்த பக்கம் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து மடியில் குழந்தையை வைத்தபடி நான் அமர்ந்திருந்தேன். குழந்தையை ஆசையாக வாங்கி ஒரு சில நிமிடங்கள் வைத்திருந்துவிட்டு பிறகு கொடுத்து விட்டார். ஒரு நாள் தான் இருக்கும். அடுத்த நாளே குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது. ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள். லேசாக வெட்டி வெட்டி இழுக்கும். சில நிமிட நேரத்திற்கு ஒரு முறை அப்படி நடக்கும். கவனிக்காமல் விட்டால் குழந்தைக்கு ஆபத்து தான். எனக்கு கூட இது தெரியவில்லை. என் அம்மா தான் கவனித்து விட்டு சொன்னார். திரும்பவும் அந்த வார்டன் தான் உதவியாக வந்து நின்றார். உடனடியாக மேலிடத்திற்கு தகவலை கூறிவிட்டு குழந்தையை மட்டும் வெளியிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போனார்கள். பாதுகாப்பு காரணங்களை சொல்லி என்னை அழைத்து போகவில்லை. ஒரு நாள் ஆனது, 2 நாள் போனது, 3ஆம் நாளும் வந்தது. என் குழந்தைக்கு என்ன ஆனது என்ற தகவல் மட்டும் தெரியவில்லை. விசாரித்தால் இன்குபேட்டரில் வைத்திருக்கிறார்கள், குழந்தை நன்றாக இருக்கிறது என்ற பதில் வருகிறதே தவிர மேற்கொண்டு எதுவும் தெரியவில்லை. பெற்றவளின் மனநிலை, உடல்நிலை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, எனக்கு மார்பில் பால் கட்டி கொண்டது. பெரும் வலி, அவஸ்தை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏதேதோ செய்து வலியை குறைத்தார்கள். மார்பு பகுதியெல்லாம் சுருக் சுருக்கென்று ஆளை அடித்து நொறுக்கும்படியான வலி நீடித்தபடியே இருக்கும். காய்ச்சல் வேறு அதிகமாகி கொண்டே போனது. மருந்து மாத்திரை என கொடுத்து குறைத்து கொண்டிருந்தார்கள். என் அம்மா அதிகாரிகளிடம் கெஞ்சி கூத்தாடி அனுமதி பெற்று அருகிலிருந்து கவனித்து கொள்ள வந்திருந்தார். 5வது நாட்களுக்கு பிறகுதான் குழந்தையை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார்கள். நன்றாகத்தான் இருந்தாள். ஆனால் பார்த்த பார்வை பார்த்தபடியே இருந்தாள். அசைவு எதுவும் இல்லை. பால் கொடுத்தால் இப்படியும் அப்படியுமாக 2 வாய் இழுத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டது குழந்தை. 3 நாளுக்குள்ளாக பால் குடியை மறந்து போய்விட்டது போலும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன்பின் குழந்தைக்கு பாலூட்ட நான் அனுபவித்த வலி சொல்லி மாளாது. தினமும் கையில் எடுத்துதான் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும். வேறு சத்தான உணவும் குழந்தைக்கு இல்லை. எனக்கு மார்பெல்லாம் புண்ணாகிவிட்டது. பசியில் குழந்தை அழுவாள். வலியில் நான் அழுவேன். கொடுமையான போராட்ட நாட்கள் அவை. நான் அனுபவித்த அந்த வேதனை நிறைந்த நாட்கள் என் அம்மாவுக்குத்தான் தெரியும். வேறு யாரிடமும் சொல்ல முடியாது. இதையெல்லாம் எப்படி எழுதுவது, புரிய வைப்பது என்பது தெரியவில்லை. பிள்ளையை பெற்றவர்களுக்கே அந்த வலியும் வேதனையும் புரியும். நானும் என்னென்னவோ செய்து பார்ப்பேன். குழந்தையிடம் ஒரு அசைவும் இருக்காது. பார்வை பளிச்சென்று நிலைக்குத்தி இருக்கும். எதையோ வெறிச்சு பார்ப்போமே, அப்படி ஒரே திசையை நோக்கி பார்த்தபடியே இருந்தால் எனக்கு பயம் ஏற்படத் தொடங்கியது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இப்படித்தான் இருப்பார்கள். என் குழந்தையும் அப்படி ஆகிவிடுவாளோ என்று நினைக்கும் போதே என் அடிவயிறு சிலிரிட்டு போகும். கடவுளே, என் வாழ்வே இப்படி தூக்கு கயிற்றின் கீழே கிடக்கிறது. இதில் இந்த பிள்ளையின் கதி வேறு இப்படியா? ஒத்தாசைக்கு பார்த்து கொள்ளக்கூட ஆள் இல்லை. பாட்டி, தாய்மாமன் என எல்லோருமே சிறை கொட்டியில் மரண கயிற்றின் பிடியில் இருக்கின்றார்கள். பிள்ளை என்ன பாடுபடப் போகின்றாளோ என்று என்னென்னவோ நினைத்து அழத் தொடங்கிவிட்டேன். எனக்கு இருந்த அந்த சந்தேகம் அம்மாவுக்கும் தம்பி பாக்யாவுக்கும் கூட இருந்தது. அவர்களும் அப்படி நினைத்து வருந்தினார்கள். கணவர்தான் வந்து பார்த்துவிட்டு, அப்படியெல்லாம் இல்லப்பா, குழந்தை நன்றாக வருவாள், நீ எதுவும் மனதை போட்டு குழப்பிக்காதே, முதலில் நீ நம்பிக்கையா இரு, நம்மோட நம்பிக்கையே குழந்தையை மாற்றும், நீயாக ஏதாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே, கண்ணை பார், பளிச்சென்று இருக்கிறது, குழந்தை நன்றாக வருவாள், இப்போதைக்கு அப்படி இருந்தாலும் போக போக சரியாகிடும் என்று ஆறுதல் சொன்னார். ஆனாலும் சுற்றியிருந்த பலரும் குழந்தைக்கு என்னவோ தெரியவில்லை என்றுதான் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு இன்னொரு தடவை பார்க்க வந்த என் கணவர் என் மனப்போராட்டத்தையும் புலம்பலையும் பார்த்துவிட்டு, அதெல்லாம் ஒன்றுமில்லை, கண்ட பேச்சை கேட்டுக்கொண்டு மனதை குழப்பிக்கொள்ளாதே என சத்தம் போட்டுவிட்டு போனார். பிறகுதான் என்னால் ஓரளவு மனதை தேற்றிக்கொள்ள முடிந்தது. எது எப்படியோ ஒன்றை சொல்லியாக வேண்டும். நான் அந்த இரவில் சிக்கலில்லாமல் குழந்தையை பெற்றெடுத்து கொண்டதற்கு அன்று முதல்வராக இருந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களின் நிர்வாக முறைதான் காரணம். வேறு யாராவது இருந்திருந்தால் இங்கு கேட்டு அங்கு கேட்டு கோரிக்கை வைத்து மேலிடத்தில் அனுமதி கிடைப்பதற்குள்ளாகவே அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். எனக்கும் ஏதாவது நடந்திருக்கும். அப்படி எதுவும் அன்று நடக்கவில்லை. உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து என்னையும் என் குழந்தையையும் காப்பாற்ற உதவியாய் இருந்தது அவரது நிர்வாக முறை. அதற்காக அவருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அதை பின்னாட்களில் நான் 2 கோரிக்கை மனுவிலும் குறிப்பிட்டு அவருக்கு எழுதியிருந்தேன். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னும் பின்னுமாக நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. கேட்டால் கல் நெஞ்சமும் கரைந்து போகும். அப்போது நான் 4 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். செங்கல்பட்டு சிறையில் எனக்கு கொடுத்த உணவு 1 கரண்டி உப்புமாதான் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தேன். எல்லா வேலை சாப்பாடும் குறைவாகத்தான் இருக்கும்.
எனக்கு உடலெல்லாம் நடுங்கத் தொடங்கிவிட்டது. அதை கணவரிடம் சொல்லி அழுதது, கூடவே அவர் அழுதது பழைய கதை. அந்த நேரத்தில் எங்களிடம் பணம் எதுவும் இல்லை. நாங்கள் சிபிஐயிடம் பிடிபட்டபோது என்னிடம் 5,000 ரூபாயும் கணவரிடம் 15,000 ரூபாயும் பறிமுதல் செய்து வைத்திருந்தது அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அந்த பணம் நீதிமன்றத்தில் இருந்தது. உடனே என் மனைவியின் உடல்நிலையை கவனித்து கொள்ள வேண்டி அந்த பணத்தை சட்டப்படி எங்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறைத்துறைக்கு கடிதம் எழுதி கேட்டிருந்தார் என் கணவர். தொடர்ந்து பல நாட்கள் அதிகாரிகளிடம் கெஞ்சி பேசி பார்த்தார். எந்த பதிலும் வரவில்லை. அதன் பிறகுதான் வேறு வழியின்றி 2வது முறையாக உண்ணாவிரத போராட்டம் இருக்க தொடங்கிவிட்டார். நீரை கூட அருந்தவில்லை. 3வது நாளாக கடுமையான போராட்டம் நீடித்தது. எனக்கு பெரிய கவலையாகிவிட்டது. கஷ்டப்பட்டாலும் சரி, பணம் கிடைக்காமல் போனாலும் சரி, அது எனக்கு முக்கியமில்லை. கணவரின் உயிர்தான் முக்கியம். அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று பதறியபடியே இருந்தேன். 4வது நாள்தான் சிறைத்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் இவர் போராட்டத்தை விட சம்மதிக்கவில்லை. கடைசியாக உயரதிகாரி வந்து நீதிமன்றத்திடமிருந்து பணத்தை பெற்றுத்தருகிறோம் என உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார். ஆனால் அதிகாரிகள் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை. இதோ அதோ என்று கூறி 2 வாரங்களை கடத்தி விட்டார்கள். குழந்தைக்கு பால் பவுடர், சோப்பு வாங்க கூட பணமில்லை. வெறும் கையோடு நிர்கதியாய் நிற்கின்றோம். பச்சை பிள்ளையை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்று சிறை நிர்வாகமும் யோசிக்கவில்லை. அவர்கள் யோசித்தாலும் சிபிஐயினர் விடவில்லை. பிடி அவர்களின் கையிலேயே இருந்தது. சிறையில் பிறந்த குழந்தைக்கு தேவையான அடிப்படை பொருட்கள், உணவு அனைத்தையும் சிறை நிர்வாகமே அரசு செலவில் வாங்கி தர வேண்டும். அதற்கு என ஒரு பட்டியலே சிறை விதி தொகுப்பில் உள்ளது. அத்தோடு மருத்துவர் என்ன பரிந்துரை செய்து எழுதினாலும் அவற்றினை உடனே அரசு செலவில் வாங்கி தர வேண்டும். ஆனால் எம் விடயத்தில் மட்டுமல்ல, எம் குழந்தை விடயத்திலும் எமக்கு சாதகமான சட்ட விதிகளையெல்லாம் பாலுங்கிணற்றுக்குள் அமுக்கி வைக்கப்பட்டன. சட்டப்படியான அடிப்படை தேவைகளை கூட திட்டமிட்டு புறக்கணித்து வந்தார்கள். காரணம், ராஜீவ் கொலையாளிகளுக்கு சலுகை செய்தார்கள் என அவர்களது உத்தியோகத்திற்கு, பதவி உயர்வுக்கு பிரச்சனை வந்துவிடுமாம். வேறு வழியின்றி திரும்பவும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிவிட்டார். இந்த முறை 2வது நாளிலேயே சோர்வாகிவிட்டார். ஏற்கனவே நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தால் பலவீனப்பட்டிருந்த உடம்பு மேலும் பட்டினியை தாங்க முடியவில்லை. நிலைமை மோசமாக மாறிக்கொண்டிருந்தது. வழக்கம் போல் அதிகாரிகள் வந்து சமாதானம் சொல்லி பழையபடியே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த முறை விடுவதாக இல்லை என்று 3வது நாளும் போராட்டத்தை நீடித்தார். பிள்ளைக்கு பால் பவுடர் வாங்கி கொடுக்க முடியாத இந்த உயிர் இருந்தால் என்ன, போனால் என்ன, போகட்டுமே. இந்த உலகம் இப்படி ஒரு அநீதியை பற்றி பேசாமலா போகும் என்ற உறுதியில் இருந்து கொண்டார். அப்போதுதான் புதியதாக வந்த சிறை சூப்பரண்டன்ட் திரு மூர்த்தி அவர்கள் நேரில் வந்து, நான் பொறுப்பேற்கிறேன்பா, உங்களுக்கு அந்த பணத்தை பெற்றுத்தருகிறேன்பா என கூறி போராட்டத்தை கைவிட வைத்தார். சொன்னபடியே அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்தார். அதுவும் தினசரி 20 ரூபாய் தான் செலவு செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டுப்பாடு விதித்தார்கள். பிறகு தினசரி செலவுக்கு 20 ரூபாய் போதுமானதாக இல்லை, அதை 50 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மாற்றினார்கள். அடுத்து 3வது முறையாக நடத்திய போராட்டத்தை சொல்ல வேண்டும். சிபிஐ போலீஸ் கஸ்டடியில் வைத்து சித்திரவதை செய்து எங்களிடம் தடா சட்டத்தின் கீழ் பெற்ற வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று கூறி நீதிமன்றத்திற்கு கோரிக்கை மனு அனுப்பினார். அந்த மனு அடையாளம் தெரியாத பிணமாகி போனது. சிறைத்துறையும் கண்டுகொள்ளவில்லை, நீதித்துறையும் கேட்டுக்கொள்ளவில்லை. நாங்கள் நீதித்துறை கட்டுப்பாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சிறைத்துறை சிபிஐயின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கியது. கேளாத ஆங்கிலேயரின் செவிட்டு காதுகளுக்கு கேட்கும் வண்ணம் குண்டுகளால் பேசினோம் என்று கம்பீரமாக சொன்ன பகத்சிங்கை போன்று என் கணவர் காந்திய வழியில் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். அவரோடு ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், சங்கர் ஆகிய 3 பேரும் இணைந்து கொண்டார்கள். மற்றவர்கள் யாரும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து 6 நாட்கள் மிக கடுமையாக நீடித்த அந்த போராட்டம் 3வது நாளிலேயே அனைவரும் சோர்வாகிவிட்டார்கள். 6வது நாளில் நிலைமை மோசமாகியிருந்தது. பிறகுதான் பயந்து போன அதிகாரிகள் நேரில் வந்து, உங்களின் கோரிக்கையை வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். அதிகாரிகள் சொன்னபடி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தபோது அப்படி யாருமே நடந்து கொள்ளவில்லை. ஏன், அப்படி ஒரு கோரிக்கையே நாங்கள் வைக்கவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஒப்புதல் வாக்குமூலம் பற்றி நாம் எந்த புகாரும் செய்யவில்லை என்று உச்சநீதிமன்றத்தினை நம்ப வைத்தார்கள். எம் 4 பேருக்கும் அதன் அடிப்படையில் தூக்கு தண்டனையும் வாங்கி தந்தார்கள் என்பது வேறு கதை. அடுத்ததாக ஒரு போராட்டம். சிறையில் பிறந்த குழந்தைக்கு முறைப்படி பிறப்புச் சான்றிதழ் பெற்றுத்தருவது சிறைத்துறை கண்காணிப்பாளரின் சட்டப்படியான வேலைதான்.
பிறப்பு சான்று இல்லாமல் போனால் எதிர்காலத்தில் குழந்தையின் படிப்பு உட்பட பல விஷயங்கள் கேள்விக்குறியாகிவிடும் அல்லவா? பிறப்பு சான்று வேண்டும் என்று கேட்டு கேட்டு அழுதழுது மனுமேல் மனு கொடுத்து ஓய்ந்தே போய்விட்டோம். கடைசியாக ஒரு வழியும் இல்லை என்றான பிறகுதான் நானே உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப் போகிறேன் என கணவரிடம் பேசினேன். வேண்டாம்ப்பா, உனக்கு உடம்பு முடியாது, குழந்தையை வைத்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்க முடியாது, நானே அறப்போராட்டத்தை நடத்துகிறேன் என திடமாக கூறிவிட்டு சிறைத்துறைக்கு கடிதம் எழுதினார். சிறை நிர்வாகம் அதையும் கண்டுகொள்ளவில்லை, அலட்சியப்படுத்தியிருந்தார்கள். இறுதியில் போராட்டம்தான் தீர்வாகும் என உண்ணாவிரதம் இருக்கத் தொடங்கினார். 3வது நாள் போனது. 4வது நாள் உடல் சோர்ந்து தளர்ந்து போனது. 5வது நாளில் படுத்த படுக்கையாகி பேச்சு மூச்சில்லாமல் இருந்தார். 6வது நாளில் கோமா நிலைக்கு தொட்டுவிட்டார். எந்த நேரமும் கோமாவுக்கு போய்விடலாம் என்ற நிலை உருவாகியிருந்தது. அப்படி கோமாவிற்கு போனால் பிறகு மீட்கவே முடியாது, அதாவது காப்பாற்றவே முடியாது என மருத்துவர் குழு உறுதியாக கூறிவிட்டது. 6 நாள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் இருந்தால் நிலைமை அப்படித்தானே ஆகும். நாங்கள் எல்லோரும் அழுதபடியே இருக்கின்றோம். பிறகுதான் பேச்சுவார்த்தை என்று வந்தார்கள். பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஐயா, என் குழந்தைக்கு ஒரே ஒரு பிறப்பு சான்றிதழ் மட்டும்தான் வேண்டும். உங்களால் அதை செய்ய முடியும், ஆனால் செய்ய மறுக்கிறீர்கள். மிகவும் சாதாரணமான ஒரு கோரிக்கைக்காக நான் இறந்து போனாலும் பரவாயில்லை என உறுதியாக நின்றுவிட்டார். பிறகுதான் எங்கள் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதிலும் கூட தந்தை பெயர் முருகன் என்று இருந்தது. அதை ஸ்ரீஹரன் என்று மாற்ற வேண்டும் என கேட்டு மேலும் ஒரு நாள் போராட்டத்தை தொடர்ந்து பெயரை மாற்றிக்கொண்டு வந்த பிறகே அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஏன் நாங்கள் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தினோம் என்பதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உதாரணமாக சொல்கிறேன். எங்களின் வலியை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். எங்கள் இருவரையும் கைது செய்த போதே எங்களை கணவன் மனைவி என்று பதிவு செய்திருந்தோம். சிறைச்சாலை பதிவுகளிலும் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சிபிஐயின் எந்த வழக்கு ஆவணங்களிலும் கணவன் மனைவி என்ற பதிவே இல்லை. என்னை செல்வி நளினியாகவே காட்டியிருந்தார்கள். குழந்தையும் பிறந்து ஓராண்டு கடந்துவிட்டது. குழந்தையை கையில் வைத்து கொண்டுதான் நான் நீதிமன்ற நடவடிக்கைகளில் செல்வி நளினியாக நின்றேன். அந்த அதிசயம் சிபிஐனருக்கு மட்டுமே வெளிச்சம். இதற்கு மேலுமா என்னை செல்வியாகவே வைத்திருக்கப் போகிறீர்கள்? இன்னுமா ஆவணங்களை வைக்கப் போகிறீர்கள்? தயவு செய்து திருமதி நளினி ஸ்ரீஹரன் என்று மாற்றுங்கள் என அழுது புரண்டு கேட்டுவிட்டேன். நியாயமான என் கோரிக்கையை மிக மோசமாக அலட்சியப்படுத்தியிருந்தார்கள். கடைசியாகத்தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினோம். தொடர்ந்து 23 நாட்கள் துளி துளியாய் செத்துக்கொண்டு போராடினோம் என்றே கூறலாம். ஒரு கட்டத்திற்கு மேல் மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். உடல்நிலை மோசமாகி கொண்டிருக்கிறது, மீட்டெடுப்பது சிரமம் என்றார்கள். இவ்வளவுக்கும் பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்தார்கள். எங்கள் திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொடுத்தார்கள். அதாவது நாங்கள் கைது ஆவதற்கு முன்பே திருப்பதியில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டோம். அதைத்தான் இப்போது உண்ணாவிரத போராட்டம் நடத்தி சட்டப்படி பதிவு செய்தார்கள். ஆனால் இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் திருமணம் செய்து கொண்டோம் என்ற பொய்யான சான்றுகளுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்து கேவலப்படுத்தினார்கள். தாலி கட்டி திருமணம் செய்யும் நிகழ்வு வேறு, அந்த திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்து கொள்ளும் நிகழ்வு வேறு என்பது சிபிஐனருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தெரியாத விடயமா என்ன? பிறகு ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எம் குழந்தையின் பிறப்பினையே கேவலப்படுத்தும் வகையில் வாசகம் இடம்பெற வாதம் புரிந்து நம்ப வைத்தார்கள்? வேறு ஒன்றுமல்ல, ஒரு அப்பாவியை குற்றவாளியாக்கி முத்திரை குத்துவது எனில், அதற்கு போதுமான நம்பகமான சாட்சிய சான்றுகள் இல்லையெனில், இப்படி கேவலப்படுத்தும் கதைகளை புனைந்து சொல்லிவிட்டால் அவரை குற்றவாளியாக நம்ப வைப்பது மிகவும் இயல்பாயிற்றே. அது நிறையவே எம் வழக்கில் நடந்திருக்கிறது. பிறகு அங்கேயே இருந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோம். வாழ்வா சாபா என்ற போராட்டத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை தேறிக்கொண்டே வந்தது. அதையெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியாமலேயே மறைத்துவிட்டிருந்தார்கள். அதே போன்று 2005ஆம் ஆண்டு நாங்கள் வேலூர் சிறைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதாயிற்று. என் குழந்தை மாமியார் மாமனாருடன் இலங்கையில் வாழ்ந்து வந்தாள். தினமும் எங்களை நினைத்து அழுதே உடல் நலிந்து போய்விட்டாள். பெற்றோரின் ஏக்கம் அதிகமாகியிருந்தது. இங்கே எங்களின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. அதனால் என் குழந்தை இங்கே வருவதற்காக விசா வேண்டி விண்ணப்பிக்கச் சொன்னோம். ஆனால் இந்திய தரப்பு மறுத்துவிட்டது. சாத்தியப்பட்ட வழிகளிலெல்லாம் கேட்டு பார்த்துவிட்டோம். விசா அனுமதி கிடைக்கவில்லை. தாய் இந்தியாவைச் சேர்ந்தவள், அந்த வகையிலாவது விசா அனுமதி கொடுத்திருக்கலாம். அந்த பிள்ளை பிறந்ததே இந்தியாவில்தான், அந்த வகையிலாவது அனுமதித்திருக்கலாம். சட்ட வழியாக கூட வேண்டாம், மனிதாபிமான அடிப்படையிலாவது அனுமதித்திருக்கலாமே. அதையும் செய்யவில்லை. காந்தி தேசத்தில் மனிதாபிமானம் கேள்விக்குறியாகி போய்விட்டிருந்தது.
வேறு வழியின்றி என் கணவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார். 6வது நாள் போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தை நடந்தது. நிச்சயம் விசா கிடைத்துவிடும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்போதும் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியே இருந்தது. வாக்குறுதிப்படி மகளுக்கு விசா கிடைக்க ஏற்பாட்டை செய்தார்கள். என் மகளும் இங்கே வந்தாள். சிறையில் இருந்த எங்களை பார்த்து அழுது கண்ணீர் விட்டாள். திரும்பவும் இலங்கைக்கு போக மாட்டேன், உங்களை விட்டுவிட்டு தனியே அங்கே இருக்க முடியவில்லை அம்மா, நான் இங்கேயே இருந்து கொண்டு படிக்கின்றேன் என அழுது அடம் பிடித்தாள். அதற்கேற்ப இங்கிருந்த கொஞ்ச நாட்களில் மகளின் உடல்நிலையும் சற்று தேறியிருந்தது. அதனால் பிள்ளை இங்கேயே தங்கி படிக்க வேண்டி விண்ணப்பித்தோம். அதற்குள் இங்கே ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. முன்பு சாதகமாக பேசிய அதிகாரிகள் இப்போது கடுமையாக எதிர்ப்பு காட்டத் தொடங்கினார்கள். உங்கள் குழந்தை தொடர்ந்து இந்தியாவில் தமிழகத்தில் இருந்தால் கைது செய்ய வேண்டியிருக்கும் என மிரட்டினார்கள். உங்கள் பிள்ளை இலங்கைக்கே போகட்டும், அங்கிருந்து படிப்பதற்கான மாணவர் விசா வேண்டி விண்ணப்பித்தால் நாங்கள் அனுமதி பெற்று தருகிறோம் என்று ஆசை வார்த்தை கூறினார்கள். அவர்கள் சொன்னதை நம்பி என் பிள்ளையை இலங்கைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு மீண்டும் மாணவர் விசாவிற்கு விண்ணப்பித்த போது சுத்தமாக மறுத்துவிட்டார்கள். அந்த காலகட்டத்திலும் சரி, பிறகும் சரி, நூற்றுக்கணக்கான சிங்கள பிள்ளைகள் இங்கே வந்து படித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்தியாவில் பிறந்த என் பிள்ளைக்கு படிக்க உரிமையில்லை என மறுத்துவிட்டார்கள். என்ன கொடுமை இது! இதற்கான நீதி வேண்டிதான் என் கணவரும் நானும் அப்படி ஒரு கடுமையான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். இது 2006ஆம் ஆண்டு மே மாதம் இறுதியில் தொடங்கி ஜூன் மாதம் வரை நீடித்தது. அந்த போராட்டமும் 23 நாட்கள் வரை நீடித்தது. அந்த முறையும் சாவின் விளிம்பு வரை சென்று செத்து பிழைத்தோம் நாங்கள். ஏன், சாவை தொட்டு பார்த்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் அவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். 1 வாரத்தில் விசா கிடைக்கும் என வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் ஏமாற்றிவிட்டார்கள். அதனால் நாங்கள் திரும்பவும் உண்ணாவிரதம் இருக்க ஆயத்தமானோம். ஆனால் எம் குடும்பத்தினர் விடவில்லை. குடும்பத்தினையே அடகு வைக்காத குறையாக எம் மகளை லண்டனுக்கு அழைத்து கொள்ள பெரும் முயற்சிகளை மிகுந்த ஆபத்துக்கு மத்தியில் மேற்கொண்டனர். அவர்களுக்கும் வேறு வழியில்லை. ஏனெனில் உடனே மீண்டும் உண்ணாவிரதம் ஆரம்பித்தால் உயிர் பிழைக்க நிச்சயம் வாய்ப்பு இல்லை. அதனையே சிலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல் எமக்கு பின்னாளில் தோன்றியது. ஆனால் இறைவன் விதித்தது மட்டுமே நடக்கும். எம் குழந்தை விடயத்தில் இந்திய அதிகாரிகள் செய்த மிகப்பெரிய அநீதி, சாபம் பின்னாளில் பெரும் வரமாக மாறிவிட்டது. ஒருவேளை என் மகள் இந்தியாவில் படிக்க அனுமதி கிடைத்திருந்தால் அவள் 10ஓடு 11ஆகத்தான் இருந்திருப்பாள். மேலும் எம் சூழ்நிலை எம் மகளை நேரடியாக பாதித்து அவரது படிப்பினையும் மனநிலையையும் மிகவும் பாதித்திருக்கும். அந்த அநீதி, மறுப்பு மகள் லண்டன் போக வழி ஏற்படுத்தியது. அந்த அரசின் உதவியோடு இன்று பெரிய மருத்துவ அதிகாரியாக இருக்கின்றாள். அவள் லட்சியத்தினை தொட்டுவிட்டாள். அதற்காக எம் மகள் இந்தியாவில் தங்கி படிக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி நின்ற அனைவருக்கும் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். இப்படி சிறிதும் பெரிதுமாக பார்த்தால் கடந்த 25 ஆண்டுகால சிறை வாழ்க்கையில் மொத்தமாக 365 நாட்கள் என்று செத்து பிழைக்கும் போராட்டத்திலேயே கழிந்திருக்கிறது எங்கள் வாழ்க்கை. செங்கல்பட்டு சிறைச்சாலை, சேலம் சிறைச்சாலை, பூந்தமல்லி சிறைச்சாலை, வேலூர் சிறைச்சாலை என்று எல்லா இடத்திலும் இந்த கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டோம். ஆனால் எந்த போராட்டத்தையும் நாங்கள் திடீரென்று அறிவித்துவிட்டு நடத்தவில்லை. அதிகாரிகளிடம் நேரில் முறையிட்டு பேசி கேட்டு பார்ப்போம். பிறகு மனு கொடுத்து கெஞ்சி கேட்டு பார்ப்போம். தொடர்ந்து வலியுறுத்தி கண்ணீர் விட்டு அழுது தீர்ப்போம். எதுவுமே ஏற்கப்படாத கடைசி கட்டத்தில்தான் தீரா வலியோடு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தினோம். நியாயத்திற்கான கதவுகள் தட்டி திறக்கப்படவில்லை என்றால் முட்டி மோதியாவது உடைக்க வேண்டியிருக்கிறதல்லவா? அந்த போராட்டம் நடத்தியவர்களுக்குத்தான் அதன் தனித்த குணம் தெரியும். நம் உடல்நிலை பழையபடி திரும்ப நீண்ட நாட்களாகும். சிறுநீரகம் பெரும் வதைப்படும். உடம்பெல்லாம் மின் அதிர்வுகளால் தாக்கப்பட்டதை போன்ற நடுக்கத்துடனேயே இருக்கும். உறக்கம் முழுமையாக கெட்டுப்போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் போல் நகரும். இருந்தால் படுக்கச் சொல்லும், படுத்தால் எலும்பி இருக்கச் சொல்லும். அதை விவரிக்க வேண்டும் என்றால் தனியாக ஒரு புத்தகமே எழுதலாம். அது ஒரு கொடுமையான வேதனை போராட்டம்தான். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 17. கலைக்கப்பட்ட குருவிக்கூடு. இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட பலரது குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பலரும் பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள். இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட யாருடைய இழப்பும் ஈடு செய்ய முடியாதது. குண்டுவெடிப்பில் இறந்து போன காவலர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதும் ஈடு செய்ய முடியாததே. அதை நியாயப்படுத்தவே முடியாது. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் மேலாக எங்கள் குடும்பம் அனுபவித்த கொடுமைகளும் சித்திரவதைகளும் இழப்புகளும் தான் அதிகம். பட்டியலிட்டால் இரத்த கண்ணீர் வந்துவிடும். என் அம்மா பத்மாவதி, தங்கை கல்யாணி, தம்பி பாக்கியநாதன், தாய்மாமா ராசரத்னம்,
தோழி வசந்தி என்று குருவிக்கூடு போன்று இருந்த எங்கள் குடும்பத்தை கலைத்து சின்னாபின்னமாக பீத்து காலில் போட்டு நசுக்கி தோய்த்து விட்டது சிபிஐ. இதற்கான பெருமையெல்லாம் அதன் தலைவர் கார்த்திகேயனையே சேரும். திடீரென்று ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கைது செய்து கொண்டு வந்து விட்டார்கள். அதில் என் தாய்மாமா ராசரத்னமும் ஒருவர். 40 வயதான அவர் மனநலம் குன்றியவர். அவராக எதையும் யோசித்து செய்ய முடியாது. நாம் சொல்லத்தான் எதையும் செய்வார். உறவினர்கள் யார், எதிரிகள் யார் என்றெல்லாம் பகுத்தறிய தெரியாது. யாரை பார்த்தாலும் சிரிப்பார். அவருக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு 2 வயது குழந்தை போல் அவரது நடவடிக்கைகள் இருக்கும். எப்போதும் யோசித்தபடியே இருப்பார். என் அம்மாதான் அவரை ஒரு குழந்தை போன்று பார்த்து கவனித்து கொண்டிருந்தார். அவரையும் கைது செய்து கொண்டு வந்து விசாரணை என்று சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். தொடக்கத்தில் அவர் பொய் சொல்கிறார், நாடகமாடுகிறார் என்று நினைத்துத்தான் அடித்து உதைத்தார்கள். சிவராசன், சுபா, தனுவை எல்லாம் தெரியும் தானே என்று கேட்டால் ஆமாம் தெரியும் என்பார். அவர்களோடு சேர்ந்து கொண்டு எங்கெங்கே சென்றாய் என கேட்டால் தெரியவில்லையே என்பார். கடைசி வரை நீதானே அவர்களுக்கு பாடிகார்டாக கூடவே போனாய் என்றால் ஆமாம் என்பார். அவர்களையெல்லாம் நீ பார்க்கவே இல்லை தானே என்றால் ஆமாம் பார்க்கவே இல்லை என்பார். குண்டு வெடித்தபோது நீ அங்கேதானே இருந்தாய், நீயும் அந்த இடத்திலேயே இறந்து போய் விட்டாய் தானே என்றாலும் ஆமாம் நானும் அங்கேதான் இறந்து விட்டேன் என்பார். இப்படி ஒரு மனவளர்ச்சி குன்றியவரை வைத்துக்கொண்டு விசாரணை நடத்தினார்கள். தொடக்கத்தில் இவர்தான் நளினி, சுபா, தனு ஆகியோருடன் பாதுகாப்பிற்காக கூடவே சென்று வந்தார், இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இவர்தான் முக்கிய தகவலாளி என நினைத்திருந்தார்கள். அதனால் எங்களுக்கு விழுந்த அடி உதையெல்லாம் அவருக்கும் விழுந்தது. அவரும் கதறியபடியே இருப்பார். ஒரு கட்டத்தில்தான் அவர் உண்மையிலேயே மனவளர்ச்சி குன்றியவர், நாடகமாடவில்லை என அறிந்து கொண்டார்கள். மனித நேயத்தையும் காருண்யத்தையும் போதிக்கும் புகழ்பெற்ற பாரத தேசத்தின் சிபிஐ போலீஸ் என்ன செய்திருக்க வேண்டும்? வீட்டிலிருந்த அனைவரையுமே கைது செய்துவிட்டு அந்த வீட்டையும் சீல் வைத்து விட்டோமே. அவர் எங்கே சென்று தங்குவார் என்று யோசித்திருக்க வேண்டும், அல்லது தகுந்த உறவினர்களிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவரை எங்காவது ஒரு மனநலம் குன்றியவர்களுக்கான இருப்பிடத்தில், தனியார் காப்பகத்தில் விட்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அரசு மனநல மருத்துவமனையிலாவது சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி எதையுமே செய்யவில்லை. பட்டென்று ஒரு நாள் அவரை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனார்கள். எங்கேயோ ஒரு இடத்தில் அவரை குப்பையை கொட்டுவதைப் போல் கொட்டிவிட்டு வந்திருக்கிறார்கள். அவருக்கு எங்கள் வீடு எங்கே என்று அடையாளம் தெரியவில்லை. மற்ற உறவினர்களும் யார் யார் என புரியவில்லை. அடுத்து எங்கே, யாரிடம் போகலாம் என்பதும் புலப்படவில்லை. இன்னார்தான் உறவினர்கள் என்று கண்டுபிடித்து போகவும் தெரியவில்லை. சாப்பாடு தண்ணீர் கொடுக்கவும் ஆள் இல்லை. தாடியெல்லாம் வளர்ந்து போய் பசி பட்டினியோடு தெரு தெருவாக சுற்றி திரிந்து கடைசியாக ஒரு இடத்தில் சுருண்டு விழுந்து அப்படியே இறந்து போயிருக்கிறார். பைத்தியக்காரனாக சுற்றி திரிந்தவர் அனாதை பணமாக வீழ்ந்து போனார். யார் எடுத்து அடக்கம் செய்தார்கள், எங்கே புதைத்தார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. அவர் இறந்து போன செய்தி நீண்ட காலம் கழித்து நாங்கள் எல்லாம் சித்திரவதையில் இருந்து மீண்டு நீதிமன்ற காவலுக்கு போன பிறகுதான் எங்களுக்கு கிடைத்தது. தாய்மாமா ராசரத்னம் அனாதையாக கடந்து செத்து போயிருக்கிறார் என்று. அதுவரை அவரை எங்கோ ஒரு இடத்தில் சிபிஐ கஸ்டடியிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். இந்த இடத்தில் ஒன்றை உங்களுக்கு கூற வேண்டும். இப்படி ஒரு புத்தி பேதலித்த மனிதரை வீட்டில் வைத்து கொண்டா சிவராசனுடன் நாங்கள் சதி ஆலோசனை செய்திருப்போம். சுத்த பித்தலாட்டமாக இல்லை. அப்படித்தானே என் குடும்பத்தார் மீது பழி சுமத்தி உலகையே நம்ப வைத்தார்கள். அடுத்து என் தங்கை கல்யாணியை கூற வேண்டும். அப்போது அவருக்கு 21 வயது. அந்த வயதில் ஒரு பெண் அனாதையாக தெருவில் நிற்பது எவ்வளவு ஆபத்தானது. பெண் பிள்ளை வைத்திருப்பவர்கள் நினைத்து பாருங்கள். நானாவது முருகனை காதலித்தேன், திருமணம் செய்து கொண்டேன். சதித்திட்டம் என்னதென்று தெரியாமல் சிவராசனுடன் பேசியிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். தனு, சுபா ஆகியோருடன் ஒரு 5 நாள் பழகியிருந்தேன். இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் கல்யாணிக்கு அப்படி எந்தவித தொடர்புமே கிடையாது. அவள் அவர்களை பார்த்தது கூட கிடையாது. தான் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருந்தவள். அவள் செய்த ஒரே குற்றம் எனக்கு தங்கையாக பிறந்ததுதான். அவளையும் கைது செய்து கொண்டு வந்தார்கள். சுபா தனுவோடு பழகியிருப்பார், முக்கிய விஷயங்கள் தெரியும் என்று சித்திரவதை செய்து விசாரித்தார்கள். இரவு பகலென்று தூங்க விடாமல் மன உளைச்சலை கொடுத்து உடல் ரீதியான துன்புறுத்தல்களை செய்தார்கள். போலீசிடம் சிக்கிக்கொண்ட இளம்பெண்ணின் கதி எப்படியாக இருக்கும் என்பதற்கு நானே சாட்சியமாக இருக்கின்றேன். அப்படி 40 நாள் வரை வைத்துக்கொண்டு சித்திரவதை செய்தார்கள். எனக்கு ஏற்பட்ட அதே அளவு வதை கல்யாணிக்கும் நடந்தது. அவளை எந்த வகையில் குற்றவாளியாக சேர்க்கலாம் என்று திட்டம் போட்டிருந்தார்கள். பிறகு என்ன நினைத்தார்களோ,
கல்யாணிக்கும் வழக்கிற்கும் தொடர்பில்லை என்று தெரிந்து கொண்டார்கள். ஒரு விதத்தில் நாங்கள் எவ்வளவு யோக்கியமாக நடந்து கொள்கிறோம் பாருங்கள் என காட்டிக்கொள்வதாக கூட இருக்கலாம். எப்படியோ அவளுக்கு தொடர்பில்லை என்று தெரிந்து கொண்டார்கள். அடுத்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு இளம்பெண்ணை கைது செய்து கொண்டு வந்தோம். அவளை விடுவிப்பது என முடிவெடுத்தால் பல வகையிலும் யோசித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த பெண்ணின் குடும்பமே சிபிஐயின் கஸ்டடியில் மல்லிகை அலுவலகத்தில் தான் இருக்கிறது. மற்ற உறவினர்களை எல்லாம் தேடி தேடி விசாரணை என்ற பெயரில் அடித்து உதைத்து மிரட்டி உருட்டி அனுப்பியிருக்கிறோம். அப்படி இருக்க அந்த பெண் எந்த உறவினரிடம் போவாள்? என் குடும்ப ஆவணங்கள், சொந்த ஆவணங்கள் ஆகியவற்றை அள்ளிப்போன சிபிஐ எதனையும் திருப்பித் தர மறுத்துவிட்டார்கள். தாம் அப்படி எதனையும் வீட்டிலிருந்து எடுத்து போகவில்லை என அப்பட்டமாக பொய் சொல்லி மறுத்துவிட்டார்கள். எம் குடும்பத்தினை சிதைத்துவிட எந்த அளவுக்கு துல்லியமாக திட்டமிட்டு செயற்பட்டார்கள் என்பதை இதுவே உணர்த்தும். இன்று வரை என் சம்பந்தப்பட்ட சொந்த ஆவணங்கள், சான்றிதழ்கள் எதுவுமே என்னிடமில்லை. கல்யாணி நடுத்தருவில் விடப்பட்ட பின்னர் அவள் பல கதவுகளை உதவிக்காக தட்டினார். மேடையில் வீராபேசம், தமிழுணர்வு, மனிதநேயம் பேசியவர்கள் எல்லாம் உள்ளே இருந்து கொண்டு ஆளில்லை என திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். பந்தியில் பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊற்றினால் தனக்கு இல்லாது போய்விடும் என்ற நினைப்பில் பக்கத்து இலையில் மண்ணள்ளி போடுவது எந்த வகை புத்தி என எனக்கு புரியவில்லை. அப்படித்தான் ஒரு சிலர் நடந்து கொண்டனர். என் பிள்ளையை சொந்த பிள்ளை போல் பார்த்தார்களே என்ற நன்றி கொஞ்சம் கூட இல்லாது, உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது போல் அந்த அபலை பெண்ணுக்கு யாரும் உதவி செய்து விடாது பல பழிகளை பரப்பினார்களே. தெரு தெருவாக கண்ணீரும் கவலையுமாக அலையவிட்டார்களே. இன்று அப்படிப்பட்டவர்களை தான் தியாகிகள், போராளிகள் என எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் வாங்கி கொண்டு செய்தார்கள், கோடி கோடியாக பணம் வைத்து கொண்டு நடிக்கிறார்கள் என வருட கணக்கில் கதை பரப்பினார்களே. திருடனுக்கு திருட்டு புத்தி, காமலை கண்ணுக்கு பார்த்த இடமெல்லாம் மஞ்சள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் கூட இருந்தால் நல்லவர்களுக்கு எங்கு வாழ்வு கிடைக்கும்? குடியிருந்த வீட்டை பூட்டி சீல் வைத்து விட்டோம். இருந்த குடும்ப ஆவணங்கள், சான்றிதழ்கள், பத்திரங்கள் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு வந்து விட்டோம். அந்த பெண்ணுக்கான சான்றிதழ் எதுவுமே அவரிடமில்லை. எதை வைத்து அவள் வேலை தேடுவாள்? யார் அடைக்கலம் தருவார்கள்? உறவினர்கள் இருந்தால் அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யார்? யாருமே இல்லை என்றால் எங்காவது பெண் விடுதியில் பாதுகாப்பாக ஒப்படைக்கலாமா என்று எதையுமே யோசிக்கவில்லை. சுமார் 40 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் கல்யாணியை வெளியே விரட்டிவிட்டார்கள். வெளியே சென்ற கல்யாணிக்கு தங்குவதற்கு வீடு இல்லை. ராயப்பேட்டை வாடகை வீட்டிற்கு சீல் வைத்து விட்டிருந்தார்கள். அங்கே போய் பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு திரும்பியவள் வெள்ளிவாக்கத்தில் உள்ள பெரியம்மா வீட்டிற்கு போய் நின்றிருக்கிறாள். உங்களால் நாங்கள் பட்ட பாடு போதும் என்று கையெடுத்து கும்பிட்டு போய்வாமா என திரும்பி அனுப்பிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை சொல்லி குற்றமில்லை. சித்தி உட்பட பலரையும் தூக்கி வந்து 20 நாட்களுக்கும் மேலாக அடித்து உதைத்து விசாரணை நடத்திவிட்டு மிரட்டித்தான் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களை வரவேற்றா வைத்துக்கொள்வார்கள்? இந்த சம்பவம் எம் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்ட பின்னர் என் தந்தையும் அவரது முதல் குடும்பத்தாரும் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகினர். தொந்தரவு தாங்க இயலாது சென்னையில் இருந்த சொந்த வீட்டை விற்றுவிட்டு சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு போய்விட்டார்கள். போலீஸ் அதிகாரியாக இருந்த அவருக்கே அந்த நிலைமை. பின்பு தந்தை பல வருடங்கள் கழித்து எம்மை தேடி சிறைக்கு வந்து பார்த்து பின்பு என் மீதான ஏக்கத்திலும் கவலையிலும் உயிரை விட்டது எல்லாம் ஒரு தனிக்கதை. என் தந்தை படுத்த படுக்கையாக இருந்தபோது போய் பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. நன்றாக இருக்கிறார் என மனசாட்சி கடந்து பொய் சொல்லி பரோலில் போய் வர மறுத்தார்கள். ஓரிரு மாதங்களில் இறந்த பின்னர் வெறும் 4 மணி நேரம் அனுமதி கொடுத்தார்கள். 25 வருடங்கள் கழிந்த பின்னரும் எமக்கு இப்படி ஒரு அநீதி. என்ன சட்டம், என்ன நீதி? சினிமாவில் நடிக்க பல மாதங்கள் பரோல் வழங்குகின்ற இந்த நாட்டில் தந்தையின் ஈமச்சடங்கில் கலந்து கொள்ள முழுமையாக ஒரு நாள் கூட அனுமதி தராத அரசும் அதிகாரிகளும். அடுத்து என் தந்தை வழி உறவினர்களிடம் சென்றபோது அதே பதில் கிடைத்திருக்கிறது. நெருங்கின இரத்த பந்த சொந்தங்களே ஏற்க பயந்தபோது மற்ற உறவினர்கள், நண்பர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா என்ன? அதுவும் சிபிஐ போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரித்து அனுப்பிய ஒரு பெண்ணை, மீடியாக்களில் விதவிதமாக கதை கட்டிய பெண்ணை யார் வரவேற்று வைத்துக் கொள்வார்கள்? அப்படியே சுற்றி அலைந்து நாதியற்றவளாக நின்றிருக்கிறாள். கடைசியாக உடன் வேலை செய்த தோழியின் வீட்டில்தான் பயந்து பயந்து நடுங்கி வெளியே சொல்லிக்கொள்ளாமல் தங்க இடம் கொடுத்து வைத்து கொண்டார்கள். பிறகு பழைய மருத்துவமனைக்கே சென்று நடையாய் நடந்து வேலை கேட்டிருக்கிறார். அவர்களோ பயந்து நடுங்கி வெளியே அனுப்பிவிட்டார்கள். என்ன செய்வது? வயிறென்ற ஒன்று இருக்கிறதே, பிச்சை எடுத்தா பிழைக்க முடியும்? விடாமல் ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்கியிருக்கிறார். இன்னார் என்று தெரிந்ததும் பெரிய கும்பிடு போட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள்.
அப்படி சுற்றித் திரிந்து தெருத்துருவாக அலைந்து ஏதோ ஒரு மருத்துவமனையில் தற்காலிகமாக வேலைக்கு சேர்ந்து கொண்டாள். தோழியின் வீட்டில் இருந்து கொண்டே வேலைக்கு சென்று வந்தபடியே இருந்தாள். எங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் பழைய துணிகளோடு தான் வருவார். இருந்த துணிமணிகள் எல்லாம் அந்த வீட்டோடு போய்விட்டது. வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டுமென்றால் மிக மோசமான நெருக்கடியில் இருந்தாள். எங்களை பார்க்க வரும்போது நிர்கதியாக நடுத்தெருவில் நிற்கிறேன், யாருமே துணையில்லை என்று கூறி கதறி அழுவாள். நாங்கள் என்ன ஆறுதலை சொல்ல முடியும்? சரி, வெளியில் உள்ள உறவினர்களை, தலைவர்களை சென்று பார்த்து பேசி ஆதரவை கேளேன். பெரியார் திடலுக்கு போய் தலைவரை பாரு, அங்கேயாவது தங்கிக் கொள்ள முடியுமான்னு கேளு. அவளின் மனதை தேற்றிக்கொள்வதற்காக கூறினோம். அதற்கும் வாய்ப்பில்லை. ஏற்கனவே அவர்களை எல்லாம் போய் பார்த்தாச்சு, யாரும் ஆதரவை கொடுக்கவில்லை என்று அழுதாள். அங்கேயும் ஒரு அரசியல் இருந்தது. எங்களை, என் தங்கையை ஆதரவாக வைத்துக்கொள்வதில் சிலருக்கு உடன்பாடில்லை என்ற தகவலை தாமதமாக புரிந்து கொண்டோம். இப்படி நிர்கதியாய் அலைந்து கொண்டிருந்த போதுதான் தோழியின் வீட்டில் தற்காலிகமாக தங்கி கொண்டு தினசரி வேலைக்கு போய் வந்தபடியே இருந்தாள். அப்போதுதான் பேருந்து நிறுத்தத்தில் வைத்து ஒருவரின் பழக்கம் ஏற்பட்டது. தங்கையின் வாடிய முகத்தை பார்த்துவிட்டு நட்பாய் பேச்சு கொடுத்தார். அவளின் கண்ணீர் கதையை கேட்டு ஆதரவாய் மாறியிருக்கிறார். தினசரி அப்படி தொடர்ந்த அவர்களின் சந்திப்பு காதல் வரை வந்து நின்றது. கடைசியில் அவரது பெற்றோரிடம் பேசி சம்மதிக்க வைத்து தங்கையை வீட்டிற்கே அழைத்துச் சென்று தங்க வைத்து கொண்டார். முறைப்படி திருமணமும் செய்து கொண்டார். யாருமற்ற அனாதையாக நின்ற நேரத்தில் அவளுக்கு கிடைத்த அந்த ஆறுதல், திருமணம், வாழ்க்கை என்பதெல்லாம் பெரும் துணையாக பலமாக இருந்தது. அந்த நேரத்தில் சிபிஐயின் நோக்கமெல்லாம் தங்கை கல்யாணி ஆதரிப்பார் யாருமின்றி, போக்கிடம் எதுவுமின்றி சீரழிந்து கெட வேண்டும், அது மற்றவர்களுக்கு ஒரு அச்சமாக இருக்க வேண்டும் என்று கருதிதான் அப்படி நிர்கதியாய் விரட்டிவிட்டார்கள். அவளின் நிலையை இப்போது நினைத்தாலும் இதயம் உறைந்து போகும், நெஞ்சம் கரைந்து போகும். ஒரு இளம்பெண் யாருமே ஆதரவின்றி அனாதையாக நிற்பதென்பது இந்த சென்னையில் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. கல்யாணி அப்படி நின்று கலங்கியிருக்கிறாள். எத்தனையோ மனிதநேய அமைப்புகளும் உள்ளங்களும் அன்றும் இருந்தன. ஆனால் யாருமே அழைத்து அடைக்கலம் கொடுக்க பயந்தார்கள். அதுதான் உண்மை. ஆனால் அப்படி எதுவுமே செய்யவில்லை. உண்மை குற்றவாளிகளை நெருங்க முடியாத ஆதங்கத்தை, வெறுப்பையெல்லாம் இப்படி கொடூரமாக திசை திருப்தி அடைந்து கொண்டார்கள். உள்ளே சிபிஐ கஸ்டடியில் இருக்கும் எங்களின் நிலைமையை பார்த்தாலும் இன்னும் கொடுமை. நான், என் கணவர், அம்மா பத்மாவதி, தம்பி பாக்யநாதன் எல்லாம் சிபிஐயில் இருந்த மல்லிகை கட்டிடத்திற்குள்ளாகத்தான் தனித்தனி அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் யாருமே ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டதில்லை, பார்த்து கொண்டதும் இல்லை. அங்கே என்ன நடக்கிறது, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது. அதை போன்றுதான் நான் இருக்கின்றேனா இல்லையா என்றும் அவர்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போதுதான் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என பார்த்து கொள்வோம். அப்போதும் பேசிக்கொள்ள முடியாது. என் கணவரின் அலறல் சத்தம் கேட்கும்போது அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்றும், சத்தமின்றி கிடக்கும்போது ஏதோ நடந்துவிட்டது, அவர் இறந்திருப்பாரோ என்றுமாக மாறி மாறி நினைத்து கொண்டு பித்து பிடித்தவள் போல் நான் கிடப்பேன். ஏற்கனவே சொன்னபடி தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் இருந்த அறைக்கு வலப்புறமாக மாடிக்கு போகும் வழியில் இருந்த 5 அடி இடத்தில்தான் நான் கை கால்கள் விலங்கிடப்பட்டு கிடந்தேன். பாந்தி எடுத்தாலும் துணியால் துடைத்துவிட்டு அதே இடத்தில்தான் சுருண்டு படுத்து கிடக்க வேண்டும். கழுவிக்கொள்ள தண்ணீர் கூட கிடையாது. 1 மாதத்திற்கு பிறகு டெல்லியிலிருந்து சிபிஐயின் உயரதிகாரி ஒருவர் வந்து பார்வையிட்ட போதுதான் எனக்கு தரையில் போட்டுக்கொள்ள ஒரு கார்பெட்டை கொடுக்கும்படி கூறிவிட்டு போனார். ஆனால் அங்கிருந்த அதிகாரிகள் அப்படி செய்யவில்லை. வாசலில் மிதித்து மிதித்து அழுக்கேறி கிடந்த ஒரு மிதியடி துணியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை தரையில் விரித்து போட்டுத்தான் நான் படுத்துக்கொள்ள வேண்டும். அது தண்ணீர் பட்டதும் சேரும் சகதியுமாக கொழகொழவென மாறி உறுத்தியது. அதைவிட வெறும் சிமெண்ட் தரையே மேல் என்று அந்த மிதியடி துணியை ஒதுக்கி வைத்து விட்டேன். ஆக உள்ளே இருந்த எங்களின் நிலைமையும் இப்படித்தான் கந்தகோலமாக கிளிப்பட்டு கிடந்தது. எங்கள் குடும்பமே திசைக்கொரு பக்கமாக உள்ளேயும் வெளியேயும் சின்னாபின்னமாக சிதைக்கப்பட்டு கிடந்தது. மனித உரிமை, மனிதநேயம் என்பதெல்லாம் எங்களுக்கு மட்டும் ஒன்றுமில்லாமல் போயிருந்தது. யாரோ செய்த சதி திட்டத்திற்கு எங்களின் குருவிக்கூடு பீத்தறியப்பட்டு கிடந்தது. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 18. தியாகராஜனும் உயிர் வலியும். நான் நீதிப்பிழை செய்துவிட்டேன். எங்கள் எல்லோரிடமும் வாக்குமூலம் வாங்கிய தியாகராஜன் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் சொன்ன வார்த்தை இது. எப்போது சொல்கிறார்? சுமார் 22 வருடங்கள் கழித்து. இவ்வளவு சீக்கிரத்தில் அவரது மனசாட்சி வதைக்கத் தொடங்கியிருக்கிறதே, உண்மையை சொல்கிறாரே என்று பார்த்தால் அதிலும் ஏகப்பட்ட உள்ளடி, உள்குத்து நாடகம்.
10 தலைகளை கொய்தவன் கடைசியாக ஒருவனின் தலையை கொய்தபோது தான் சின்ன தவறு செய்துவிட்டேன், அதனால் மனம் வருந்தினேன் என்று கூறினாராம். அப்படித்தான் இருந்தது இந்த அதிகாரியின் பேட்டி. அந்த பேட்டியின் முழு விவரத்தையும் என் வழக்கறிஞர் மூலமாக திரும்ப திரும்ப தெளிவாக கேட்டறிந்தேன். பேரறிவாளன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நான் எழுதியபோது எதற்கு என்று தெரியாமலே நான் சிவராசனுக்கு மின்கலம் வாங்கி கொடுத்தேன் என்று சொன்னதில் எதற்கு என தெரியாமல் என்ற வார்த்தையை எழுதாமல் தவிர்த்து விட்டேன். எனது மனசாட்சி உறுத்துவதால் இப்போது இதை சொல்கிறேன் என்கிறார். இந்த எதற்கு என தெரியாது எனத்தான் நாமும் பழகினோம் என பலமுறை சொன்னோம். எதுவும் தெரியாது கோவிலுக்கும் சினிமாவுக்கும் கடற்கரைக்கும் கடைத்தெருவுக்கும் கூட்டத்திற்கும் நானும் போய் வந்தேன். மிக யதார்த்தமானது தானே. அப்படி தெரியாது என நான் சொன்னதனை ஏன் எழுதவில்லை? அதனை எழுதாது பல கற்பனை புனைவுகளை எழுதி எம்மை குற்றவாளி ஆக்கினாரே, அவைகளை ஏன் ஒப்புக்கொள்ள அவரது மனசாட்சி இடம் தரவில்லை? அட, அது கூட பரவாயில்லை. எத்தனை வருடம் கழித்து ஏன் எனக்கு எதிராக அபாண்ட பொய்யினை விஷமாக கக்க வேண்டும்? எவ்வளவு காலம் கழித்து அவரது மனசாட்சி உறுத்தியது என்றால் வரவேற்றுதான் ஆக வேண்டும். சாமி வேதமோதினால் வரவேற்கலாம், சாத்தான் வேதமோதினால் அவர் மனசாட்சி உறுத்துகிறது என பேட்டி கொடுத்ததோடு நிறுத்தி கொண்டிருந்தால் பரவாயில்லை, அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதை விட்டு மேலும் மேலும் பல சம்பவங்களை சொன்னதுதான் அவரது மனசாட்சியை சந்தேகப்பட வைக்கிறது, இன்னும் வருந்தவில்லையோ என கேள்விக்குள்ளாக்குகிறது. சுற்றி வளைத்து தன்னை ஒரு நேர்மையான அதிகாரி, பணியை நேர்மையாக செய்தேன் என்பதை போன்ற மாய தோற்றத்தை கொடுக்க நினைக்கின்றார். சினிமாக்களில் ஊர்பட்ட அநியாயங்களை செய்யும் பெரியவர் கோவில் தர்மகர்த்தாவாக காட்டிக்கொள்வதை போன்று திரு தியாகராஜன் அவர்களும் தன்னை ஒரு தர்மவானாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஆசைப்படுவதில் ஒன்றும் தவறில்லை. மனிதர்கள் அப்படி முயற்சிப்பது வாடிக்கைத்தான். அதற்காக மற்றவர்களை பலிகடா ஆக்குவது என்னவித நியாயம்? பாலும் தேனும் என கூறிக்கொண்டே விஷத்தை கலந்தே கொடுத்தால் என்னவாகும்? அப்படி நேர்மையாக சொல்கிறேன் என்று இட்டுக்கட்டி பொய்யாக வெளிப்படுத்தினால் எப்படி என்பதே என் ஆதங்கம். அதைத்தான் நானும் கணவரும் சேர்ந்து நிராகரிக்கின்றோம். 1991 மே மாதம் 7ஆம் தேதிக்கு முன்பாக ஒரு பெண்ணை தவிர வேறு யாருக்கும் ராஜீவ்காந்தி கொலை சதி பற்றி தெரிந்திருக்கவில்லை என்பதற்கு வயர்லெஸ் செய்திகள் ஆதாரமாக உள்ளன. பேட்டரி வாங்கி கொடுத்த நபர் 7ஆம் தேதிக்கு முன்பாகத்தான் வாங்கி கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் பேட்டரி வாங்கி கொடுத்தவர் நிரபராதி என்று கூறி ஒருவருக்கு உதவுவது போல் மற்றொரு அபலை பெண்ணான எனக்கு எதிராக கொடூர விஷத்தை கக்கியிருக்கிறார். ஒருவருக்கு உதவுவதை நான் எந்த விதத்திலும் மறுதளிக்கவில்லை, அதனை குறை கூறவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதை முழு மனதோடு வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் அந்த செய்தியோடு என்னை பற்றியும் தேவையில்லாமல் குறிப்பிட்டு என்னை முழு குற்றவாளியாக காட்டியிருப்பதை நான் மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். அது அவரது முதல் பேட்டி. இந்த பேட்டி ஒரு பிரபல செய்தி தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கிறது. அடுத்து ஒரு ஆவணப்படம் வெளியிடப்படுகிறது. அதுவும் ஒரு முனை போக்கில் வெளியாகிறது. அதிலும் திரு தியாகராஜன் அவர்கள் பேசுகிறார். அந்த பேட்டியை பத்திரிகையாளர்களை அழைத்தோ அல்லது பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பியோ சுயமாக வெளியிடவில்லை. தனிப்பட்ட ஒரு குழுவினரால் பதிவு செய்யப்படுகிறது. அதை நேர்த்தியாக நன்கு எடிட்டிங் செய்து லட்சக்கணக்கில் செலவு செய்து உள்ளர்த்தமும் வெளிப்படை அர்த்தமும் கொண்ட கிராஃபிக்ஸ் படங்களுடன் செய்தி ஆவணமாக கொண்டு வருகிறார்கள். அந்த ஆவணப்படம் தொலைக்காட்சியிலும் வெளியானது. கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்கலாம். அந்த ஆவணப்படத்தில் தியாகராஜன் ஒரு பெண்ணை தவிர என்று குறிப்பிடும்போது அங்கே பட்டென்று என் புகைப்படத்தை இடைச்சொருகள் செய்து உடனே விடுதலை புலிகளின் தலைமையிடமாக இருந்த வன்னியின் படத்தை காட்டி இந்த பக்கம் இருந்து அங்கே வயர்லெஸ் தகவல் பரிமாற்றம் நடந்ததாக காட்டியிருக்கிறார். அதாவது நளினி ஆகிய என்னிடமிருந்து புலிகளின் தலைமைக்கு தகவல் போயிருந்ததாக காட்சி அமைப்பை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இது எப்படியான விஷமத்தனம்? என்ன மாதிரியான நயவஞ்சகம்? விழுந்த மாட்டை ஏறி மிதிக்கும் நரிகுணம். யார் அப்படி செய்ய சொன்னது? எதற்காக அப்படி செய்தார்கள்? அதன் நோக்கம் என்ன? அந்த சித்தரிப்பின் பாதிப்பு உள்ளர்த்தம் திரு தியாகராஜன் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அப்படி வடிவமைத்தார்கள்? அந்த அறிவுஜீவிக்கு என்ன அப்படி ஒரு நெருக்கடி? இப்படியான பல கேள்விகள் எனக்குள் ஆதங்கமாய் எழுந்தன. இங்கே ஒன்றை தெளிவாக்கிவிட வேண்டும். இந்த வழக்கில் விசாரித்த சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழுவின் ஆவணங்கள், குற்றவாளிகளின் வாக்குமூலங்கள், சாட்சியங்களின் வாக்குமூலங்கள், இந்த வழக்கை விசாரித்த தடா நீதிமன்றம், மேல்முறையீட்டை எடுத்து நடத்திய உச்சநீதிமன்றம் ஆகிய மூன்றுமே கூட எந்த இடத்திலும் அப்படியொரு தகவலை, செய்தியை சொல்லவே இல்லை. ஜெயின் கமிஷன் விசாரணை அறிக்கையிலும் வர்மா கமிஷன் அறிக்கையிலும் சரி அப்படி எந்த ஒரு குறிப்பும் இல்லை.
அப்படி இருக்க 23 ஆண்டுகள் கழித்து இல்லாத ஒன்றை தியாகராஜன் அவர்களால் எப்படி கூற முடிகிறது? யார் அவரை தூண்டியது? நீதிமன்றங்கள் சொல்லாததை சொல்கிறார் என்றால் அது நீதிமன்ற அவமதிப்புதானே? அல்லது உங்களுக்கு மட்டும் அந்த இரகசிய தகவல் எப்படி தெரிந்தது? ஏன் மறைத்தீர்கள் என கேட்க வேண்டியிருக்கிறது தானே? இப்படி யாருமே சொல்லாத ஒன்றை, அப்படி எந்த ஆதார ஆவணங்களும் இல்லாத ஒன்று, சித்திரவதை செய்து வாக்குமூலம் வாங்குவதற்கு மட்டுமே வந்ததாக சொல்லிக்கொள்ளும் திரு தியாகராஜனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? இவர் விசாரணை நடத்திய குழுவில் இருந்தவரா? அல்லது வாக்குமூலம் வாங்குவதற்காக மட்டுமே நியமிக்கப்பட்டவரா? அப்படியென்றால் நான் சிபிஐ புலன் விசாரணை குழுவில் இருக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு கூறியிருந்தாரே, அது பொய்யா? என்னிடமிருந்து வன்னிக்கு தகவல் போனது என யார் அவருக்கு சொன்னது? அப்படி அவர் சொல்வது உண்மை என்றால் பத்திரிகைகளை அழைத்து அதற்கான ஆதாரங்கள் இதோ இருக்கின்றது என்று கூறியிருக்கலாமே. யார் தடுக்கப் போகிறார்கள்? அவரது நேர்மை மீது ஏன் சந்தேகம் வரப்போகிறது? மே 21 குண்டுவெடிப்பு நடந்த உடனே அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக விசாரணையே தொடங்காத போது இதை செய்தது விடுதலை புலிகள்தான் என்று விஷம செய்தியை பரப்பியவர்களுக்கும் இந்த தியாகராஜன் அதிகாரிக்கும், அவரை நம்பி என் படத்தை ஆவணப்படத்தில் இடைச்சொறுகள் செய்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? 3 தரப்புமே இல்லாத ஒரு பொய்யை சொல்பவர்களாகத்தானே பார்க்க முடிகிறது. அதுவும் அதே கொடுஞ்சிறையில் கணவனை பிரிந்து தன் குழந்தையை 20 வருடங்களுக்கும் மேலாக பிரிந்து வாடும் ஒரு அபலை பெண்ணுக்கு எதிராக ஏன் அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு அதில் என்ன இன்பம்? சரி, சிபிஐயினர் தயார் செய்திருந்த அந்த வயர்லெஸ் செய்தியில் உண்மையில் என்னதான் இருந்தது? அதையும் பார்த்து விடுவோமே. சிவராசன் வன்னிக்கு அனுப்பியதாக சொல்லும் அந்த வயர்லெஸ் இரகசிய உரையாடலை உடைத்து கேட்டதிலிருந்து தமிழகத்தில் சிவராசன், தனு, சுபா ஆகிய 3 பேரை தவிர வேறு யாருக்கும் கொலை சதி திட்டம் 7/5/91 வரையிலும் தெரியாது என்ற தகவலை பரிமாறிக்கொண்டதாக சொல்கிறது. அதைத்தான் உச்சநீதிமன்றமும் தன்னுடைய தீர்ப்பில் பல இடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எந்த இடத்திலும் கொலை சதி பற்றிய தகவல் நளினியாகிய எனக்கு தெரிந்திருந்ததாக கூறப்படவே இல்லை. ஆக அவர்கள் காட்டிய வயர்லெஸ் ஆவணத்திலும் என் பெயர் குறிப்பிடப்படவில்லை. வேறு எந்த ஆவணங்களிலும் அப்படி கூறியிருக்கவில்லை. எனும்போது திரு தியாகராஜன் ஏன் அப்படி சொன்னார்? அதை வைத்து தவறான காட்சியை அந்த ஆவணப்படத்தில் ஏன் செய்தார்கள்? இதற்கெல்லாம் பதில் எங்கே? இங்கே இன்னொரு விஷயத்தையும் விளக்கிச் சொல்ல வேண்டும். இந்த தியாகராஜன் ஐபிஎஸ் தான் என்னிடம் சித்திரவதை ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கியதாக சொல்கிறார். அந்த வாக்குமூலத்தில் என்ன எழுதியிருந்தார்? 1991 மே மாதம் 21ஆம் தேதி நாங்கள் வீட்டிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கிளம்பும்போதுதான் தனுவும் சுபாவும் எனக்கு ராஜீவ் கொலை சதித்திட்டம் பற்றிய தகவலை சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறார். அதாவது நான் சொன்னதாக. அதற்கு முன்பு என் தம்பி பாக்யநாதன் பெயரில் எழுதிய வாக்குமூலத்தில் 1991 மே 21ஆம் தேதி இரவுதான் அங்கே அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்தில் வைத்துத்தான் இப்படி ஒரு சதித்திட்டம் இருப்பதாக நளினியிடம் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னதாக எழுதியிருக்கிறார். இது சட்டப்படி சிக்க வைக்க போதாது என கருதி என் பெயரில் எழுதிய வாக்குமூலத்தில் வீட்டில் வைத்தே சொல்லிவிட்டார்கள் என்று அதிகம் கூட்டி எழுதிவிட்டார். அப்போதுதானே நளினி சதித்திட்டம் தெரிந்து கொண்டுதான் அங்கு போனார் என வாதிட்டு பலிகடா ஆக்க முடியும். இல்லாவிட்டால் இந்த முரண்பாடு எப்படி வந்திருக்க முடியும்? இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்த பிறகுதான் உச்சநீதிமன்ற நீதிபதி கேடி தாமஸ் அவர்கள் தன் சார்பில் சுட்டிக்காட்டும் போது, ஒருவேளை சம்பவ இடத்திற்கு போய் சேர்ந்த பின் தெரிந்து கொண்ட பிறகு சிவராசன் குண்டுசாந்தன் மீது கொண்டிருந்த பயம் காரணமாக நளினி வாய் திறக்காமல் இருந்திருக்கலாம் என்று கூறினார். அதை வைத்துத்தான் எனக்கு மரண தண்டனை கூடாது என்று தீர்ப்புரை எழுதினார். அதேபோன்று என் கணவர் பெயரில் தயார் செய்திருந்த வாக்குமூலத்திலும் சம்பவத்திற்கு முன்பு அக்கொலை சதி பற்றி தெரிந்திருந்ததாக எந்தவித சாட்சிய சான்றும் குறிப்பும் இல்லை. 7/5/91 தேதிக்கு முன்பு என் கணவருக்கும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு. 7/5/91 தேதியிலிருந்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த 21/5/91 வரையிலுமான இடைப்பட்ட 14 நாட்களில் சிவராசன், சுபா, தனு ஆகியோரை என் கணவர் சந்தித்ததாகவோ அல்லது அவர்கள் இந்த விஷயம் பற்றி என் கணவரிடம் பேசியதாகவோ அல்லது கணவர் வேறு யாரிடமோ கொலைச்சதி பற்றி சொன்னதாகவோ எந்தவித சாட்சிய சான்று குறிப்புகளும் இல்லை. இது சிபிஐனருக்கும் தெரியும், நீதிமன்றத்திற்கும் நன்கு தெரியும். தெரியாதது போல தண்டனை கொடுத்து முடித்தார்கள். அது வேறு கதை. ஆனால் மனசாட்சி உறுத்தலில் தவித்த அதிகாரி தியாகராஜனுக்கும் அவர் சொன்னதற்கு ஏற்ப ஆவணப்படத்தை எடுத்தவர்களுக்கும் ஏன் தெரியாமல் போனது?
நான் எழுதிய ஒப்புதல் வாக்குமூலங்கள் மரண தண்டனைக்கு ஆளாக்கும் என்று நான் சிறிதளவும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் செய்த தவறை சரி செய்ய விரும்பி இப்போது உண்மைகளை சொல்கிறேன் என்றும் அந்த பெண் நளினி என்றும் அடுத்த பேட்டிகளில் தியாகராஜன் சொல்கிறார். இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தன்னை ஏதோ ஒரு தர்மவானாக நீதியின் பக்கம் நிற்பவராக காட்டிக்கொண்டு மறுபக்கம் தான் செய்த அப்பட்டமான அநீதி செயல்களை பொய் புனைவுகளை கருப்பு திரையிட்டு மறைக்கிறார். அதாவது என் மீதான குற்றச்சாட்டினை பலப்படுத்தி அதன் மூலம் என் கணவர் கழுத்தில் இருந்த தூக்கு கயிற்றை இறுக்கிடவும் முயன்றுள்ளார் திரு தியாகராஜன். இதில் அந்த ஆவணப்படத்திற்குத்தான் என்ன சந்தோஷம்? ஏனென்றால் என் கணவர் மீதான ஒரே குற்றச்சாட்டு மனைவியான என்னை மூளைச்சலவை செய்து அக்குற்றத்திற்கு ஈடுபடுத்தினார் என்பதுதான். எனவே வழக்கில் நான் நிரபராதி என்றாகிவிட்டால் என் கணவரும் நிரபராதி ஆகிவிடுவார். கணவர் நிரபராதி என்றாலும் நானும் நிரபராதியாகிவிடுவேன். ஆக கணவரையாவது தூக்கில் போட்டுவிட வேண்டும் என்ற ஒரு தரப்பின் விடாப்பிடிக்கு தியாகராஜனும் அந்த ஆவண படமும் துணை போனது போலல்லவா இருக்கிறது. எங்களின் உயிர்வலி மீது அவருக்கு ஏன் இவ்வளவு இன்பம்? உயிர்வலி என்பது ஒருவருக்கே ஏகபோகமானதா என்ன? அதற்கும் காரணம் இருக்கிறது. அவருக்கு எங்கள் மீது வருத்தமும் கோபமும் இருக்க நியாயமான காரணமும் இருக்கிறது. எங்களை எப்படியெல்லாம் மோசமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கினார், சட்டப்புறம்பாக என்னென்ன செய்தார், கடைசியாக எப்படி மிரட்டி எங்களிடம் அந்த ஒப்புதல் வாக்குமூலங்களில் கையெழுத்தை வாங்கினார் என்பதையெல்லாம் நானும் என் கணவரும் தெள்ளத் தெளிவாக ஆதாரங்களுடன் எழுதி நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறோம். அவரிடம் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணையிலும் மேற்படி விஷயத்தை பதிவு செய்துள்ளோம். அதுவும் கர்ப்பிணி பெண்ணாக இருந்த என்னிடம் கொடூரமாக நடந்து கொண்டார் என்பது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாகும். அந்த கொடிய சித்திரவதைகள் அனைத்தும் அப்போது 2 வார இதழ்களில் தொடராக வெளிவந்தது. சிபிஐயினரின் கஸ்டடியில் இருந்த நாட்களில் எப்படியெல்லாம் வதைப்பட்டோம் என்பதும் உலகிற்கு அம்பலமானது. அதை கூட அவர் மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்டு எழுதவில்லை. எங்களுக்கு நடந்த ஒரு அநீதி இனிமேல் வேறு யாருக்கும் எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது, பாதிக்கப்பட்ட எங்களுக்கு குறைந்தபட்ச நீதியாவது கிடைக்க வேண்டும் என்பதாக மட்டுமே அந்த பத்திரிகை தொடரின் ஒற்றை நோக்கமாக இருந்தது. மாறாக உண்மைகளை சொல்லி தியாகராஜன் அவர்களை அவமானப்படுத்தி புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சமும் கிடையாது. அவர் அளவிற்கு நாங்கள் இதயமற்றவர்களாக இருக்கவில்லை. ஆனால் எனக்கு எதிராக ஒரு கூட்டணியோடு அவர் பேட்டி என்று பிரச்சாரம் செய்த பொய் வார்த்தைகளையும் காட்சி உருவாக்க நோக்கத்தையும் பார்க்கும்போது அவர் என்னை அழித்துவிட வேண்டும், விடவே கூடாது என்ற வன்மத்தோடு செயற்படுகிற அளவிற்கு காயப்பட்டுள்ளார் என்பதை என்னால் உணர முடிகிறது. அவருடைய அந்த மனக்காயம் நியாயமானதா இல்லையா என்பதை திரு தியாகராஜனின் மனசாட்சியும் ஆண்டவனும் தான் முடிவு செய்ய வேண்டும். அதோடு இதை படிக்கின்ற நீங்களும் முடிவு செய்யுங்கள். ஒருவரது வாக்குமூலத்தில் மட்டுமே மாற்றம் செய்து எழுதினேன், மற்றவர்களின் வாக்குமூலங்களிலெல்லாம் அவர்கள் சொன்னதைத்தான் எவ்வித மாறுதலும் இன்றி அப்படியே எழுதினேன், அதனால் மற்றவர்களது வாக்குமூலங்களில் தவறெதுவும் இல்லை என்பதால் அவர்கள் குற்றவாளிகளே என்று பேட்டி அளித்துள்ளார் தியாகராஜன். அப்படியானால் என்னை சித்திரவதை செய்து வெற்று தாள்களில் ஏதேதோ எழுதப்பட்ட தாள்களில் என் கையொப்பங்களை பெற்றனர் என்று பேரறிவாளன் தடா நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த மனுக்களின் பிரமாண வாக்குமூலத்தில் கூறியிருந்தாரே. அவருடைய வழக்கறிஞர் திரு தியாகராஜனை குறுக்கு விசாரணை செய்தபோது அப்படி கூறி பதிவு செய்திருந்தாரே. அதுவெல்லாம் தவறானவைகளா, பொய்களா? இல்லையே. சரி, போகட்டும். இனி இந்த தியாகராஜன் அவர்கள் நம்பகமானவரா? அவர் சட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் நேர்மையாக நடந்து கொண்டவரா? பொய்களே பேசிராதவரா? மனசாட்சி உறுத்தும் அளவிற்கு மனித நேயத்தோடு நடந்து கொண்டவரா? இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியான ரகோத்தமனின் வேண்டுதல் கடிதம் கிடைத்தவுடன் நான் கொச்சினில் இருந்து புறப்பட்டு வந்து ஆகஸ்ட் 6 மற்றும் 7ஆம் தேதியில் நளினியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ததோடு அன்றே அவற்றை சீலிட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தேன் என்று நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்லியிருக்கிறார் திரு தியாகராஜன். ஆனால் தலைமை புலனாய்வு அதிகாரியான ரகோத்தமன் அவரது நூலில் அத்தியாயம் 8 பக்கம் 60, 61, 62 இது பற்றி தலைகீழாக முரண்பட்டு சொல்கிறார். அதாவது நாங்கள் கைது செய்யப்பட்ட உடன் மறுநாள் 15/16/91 அன்று தியாகராஜன் எனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார் எனவும் அதுவே இந்த வழக்கின் புலனாய்வுக்கான ஆரம்ப கதவை திறந்துவிட்டது என்றும் எழுதியிருக்கிறார். இதில் எது உண்மை? தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் சொல்வது உண்மையா அல்லது வாக்குமூலம் வாங்க வந்த தியாகராஜன் சொல்வது உண்மையா என்பதை உங்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறேன். அது மட்டுமல்ல,
நான் மனமோந்து கொடுத்ததாக சொல்லி தியாகராஜன் எழுதிய அந்த வாக்குமூலம் உடனே தலைமை புலனாய்வு அதிகாரியின் கைக்கு தரப்பட்டது ஏன்? முறைப்படி அதை சீலிட்டு நீதிபதிக்குத்தானே அனுப்பியிருக்க வேண்டும். இதுவே மிகப்பெரிய சட்ட துஷ்பிரயோகம் ஆச்சே. அதை எப்படி அலட்சியமாக விட முடியும்? அந்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் இல்லையென்றால் இந்த வழக்கில் நாங்கள் எல்லாம் நிரபராதிகள் தானே. இந்த வழக்கையே நடத்தியிருக்க முடியாதே. சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு குழு தலைவரான கார்த்திகேயனும் ஒரு பேட்டியில் அதை ஒப்புக்கொண்டிருந்தாரே. உச்சநீதிமன்றமும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே. அந்த அடிப்படையில் வாக்குமூலத்தை வாங்கிய உடனே தலைமை புலனாய்வு அதிகாரியிடம் கொடுத்ததாகவும் அதுதான் திறவுகோலாகவும் இருந்தது என விசாரணை அதிகாரி சொல்லும் முரண்பாட்டையும் எப்படி அலட்சியம் செய்ய முடியும்? அடுத்து சிபிஐ சிறப்பு புலனாய்வு அமைப்பு தவிர்த்து இருக்க வேண்டிய கரைப்படிந்த விஷயங்களையும் சொல்லியாக வேண்டும். நாங்களாக மனமுவந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தோம் என்றால் பிறகு எதற்காக எங்களை 60 நாட்கள் சிபிஐ போலீஸ் கஸ்டடியில் வைத்திருக்க வேண்டும்? எங்களை அப்படி வைத்துக்கொண்டு யோகா தியான வகுப்பா நடத்தி கொண்டிருந்தார்கள். மற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகளை அதிகபட்சம் 15 நாள் போலீஸ் காவலுக்குத்தான் அனுமதி அளிப்பார்கள். நாங்களாக மனமுவந்து வாக்குமூலத்தை கொடுத்தவர்கள் என்றால் 4 மடங்கு அதிகமாக 60 நாட்கள் தேவைப்பட்டது ஏன்? என்ன அவசியம்? கொலைச்சதியில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 3 நாளே மிக அதிகம். குற்றம் சாட்டப்பட்டவர்களை திட்டமிட்டு சித்திரவதை செய்வதற்கும் வழக்கை நிதானமாக யோசித்து பொய்யாக ஜோடிப்பதற்கும் அதற்கான சாட்சிய சான்றுகளை போலியாக தயாரிப்பதற்கும் வசதியாகத்தான் இந்த 60 நாட்கள் போலீஸ் காவலை பயன்படுத்தினார்கள் என்ற உண்மை இப்போது தெளிவாகிறதா இல்லையா? சிபிஐயினரும் மனிதர்களே, வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல. அவர்களும் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று அரசியல் தலைவர்கள் பலரும் பேசியிருக்கிறார்கள். நொய்டா என்னும் இடத்தில் 30 குழந்தைகள் காணாமல் போன விவகாரத்தை சிபிஐ விசாரித்தது. பரபரப்பாக பேசப்பட்ட அந்த வழக்கில் பாயல் என்ற சிறுமியின் தந்தை லால் என்பவரிடம் பொய் சாட்சியாக வெற்றுத்தாள்களில் கையொப்பத்தை பெற்றார்கள் என்ற சர்ச்சை செய்தி 22/1/2007 வேலூர் பதிப்பு நாளேடுகளில் வந்திருந்தது. ஏன் முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்கள் மீது லஞ்ச குற்றச்சாட்டு கூறி இதே சிபிஐ பொய் அறிக்கையை தரவில்லையா? அது அம்பலப்பட்டு மக்கள் வருத்தப்படவில்லையா? சிபிஐ மீது இருக்கும் உயர் மதிப்பு கூட குறையும்படியான செய்திகள் இப்போது வந்தபடிதான் உள்ளன. அதில் உள்ள அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதால் கைது என்ற செய்தியை கூட படிக்கின்றோம். அவர்களிடமும் பொய்ப்புரட்டு அதிகரித்துள்ளதே என்ற வேதனை மக்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. சிபிஐ மீது நான் களங்கம் கற்பிக்க விரும்பவில்லை. எத்தனையோ பல நேர்மையான அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு சில அதிகாரிகளின் நடவடிக்கைகள் மட்டுமே இந்த பெருமைக்குரிய அமைப்பின் கம்பீரத்தை சிறுமைப்படுத்தி விடுகிறது என்ற வருத்தம் மக்களிடம் இருக்கவே செய்கிறது. அந்த வகையில்தான் நாங்கள் திரு தியாகராஜனை பார்க்க முடிகிறது. அவரின் மீது களங்கத்தை பூசுவதாக கருத வேண்டாம். குறிப்பாக நான் அப்படி யோசிக்கவும் இல்லை. இன்றளவும் அவரை என் தந்தையாகவே பார்க்கின்றேன். அப்படி மதிக்கப்படும் அவர் குற்றவாளிகள் விரும்பி அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்ய மட்டுமே பணியமர்த்தப்பட்டேன் எனவும் வழக்கை விசாரித்த சிபிஐயின் புலனாய்வு குழுவில் தான் பணியாற்றவே இல்லை என்றும் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருந்தார். அது அப்பட்டமான பொய் சாட்சியம். அவர் எங்களை விசாரிக்கும் குழுவில்தான் சிபிஐ அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதற்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றன. அப்படியான சான்றுகளையும் ஆவணங்களையும் நான் சொன்னால் நீங்கள் நம்ப முடியாமல் மறுக்கலாம். சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவரான கார்த்திகேயன் மற்றும் தலைமை புலனாய்வு அதிகாரியான ரகோத்தமன் எழுதிய புத்தகங்களிலேயே தியாகராஜன் சிபிஐயின் எஸ்ஐடியில் பணியாற்றியவர் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மனிதர் நீதிமன்றத்திலேயே நான் வாக்குமூலம் மட்டுமே வாங்க வந்தேன், அந்த குழுவில் பணியாற்றவே இல்லை என பொய் சாட்சியம் அளித்திருக்கிறார் என்றால் அவரது நேர்மை மீதே சந்தேகம் எழுகிறதா இல்லையா? அடுத்ததொரு முக்கிய கேள்வியும் எழுகிறது. குற்றவாளிகளாக்கப்பட்ட நாங்கள் 16 பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க முன்வந்தது உண்மை என்றால் எங்கள் அனைவரையும் ஒரு நீதிபதியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கலாமே. ஏன் செய்யவில்லை? நாங்கள்தான் விரும்பி வாக்குமூலம் கொடுக்க வந்தவர்களாயிற்றே. எதற்கு போலீஸ் அதிகாரி வாக்குமூலத்தை எழுத வேண்டும்? அப்படி ஏன் செய்யவில்லை? எது அவர்களை தடுத்தது? நாங்கள் எல்லாரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது உண்மையென்றால் அவற்றினை எம் கைப்பட எழுதி வாங்கியிருக்கலாமே. ஏன் அப்படி செய்யவில்லை? மற்றொரு முக்கிய கேள்வியும் எழுகிறது. எங்கள் வழக்கில் தடா சட்டப்பிரிவு 15 கீழ் வாக்குமூலத்தை பதிவு செய்ய முடிவெடுத்தது நியாயமானால் அதே சட்டப்பிரிவு வழங்கியுள்ள அதிகாரப்படி வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு செய்திருக்கலாமே.
அப்படி செய்திருந்தால் மேலும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்குமே. அப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு இருந்தும் தியாகராஜன் அதை பயன்படுத்தாதது ஏன்? எது தடுத்தது? நீதிபதி மூலமாக எங்களின் ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற வைத்திருந்தாலோ அல்லது வீடியோ ஆடியோ பதிவை செய்து கொண்டிருந்தாலோ சிபிஐ ஜோடித்தபடி வாக்குமூலங்களை விருப்பம் போல் திரித்து பொய்யாக எழுதி கொள்ள முடியாது என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம் அல்லவா? இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். எங்களிடம் வாக்குமூலம் வாங்கும் பொறுப்பை ஏற்ற தியாகராஜன் மீது ஏற்கனவே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார், சட்டத்திற்கு புறம்பாக அதிகாரத்தை பயன்படுத்தியவர் என்று கேரள உயர்நீதிமன்றத்திலேயே கண்டிக்கப்பட்ட குற்றச்சாட்டும் உள்ளது. எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது அவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்தை இங்கு பொருத்தி பார்க்க வேண்டும். இவரை நியமித்தால் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வார் என்றேதான் நியமித்துள்ளார்கள். கேரளத்தைச் சேர்ந்த அபயா என்ற கன்னியாஸ்திரி பாலியல் வல்லுறவு செய்து கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கை தற்கொலை வழக்காக மாற்ற முயற்சி செய்கிறார் தியாகராஜன். அதற்காக விசாரணை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறார். இது அநீதி என்று மனமுடைந்த அந்த புலனாய்வு விசாரணை அதிகாரி வெறுப்பு கொண்டு தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து உண்மையை சொன்ன பிறகுதான் பரபரப்பான செய்தியாக வெடிக்கிறது. அந்த விவகாரத்தில் தலையிட்ட கேரளா உயர்நீதிமன்றம் தியாகராஜனை கண்டித்தது. இந்த செய்தி 19/5/91 தேதியிட்ட ஃப்ரண்ட்லைன் இதழில் வெளிவந்திருந்தது. அபயா என்ற கன்னியாஸ்திரியின் கொலையை யாருக்காக வேண்டி தற்கொலையாக மாற்ற முற்பட்டார் இந்த தியாகராஜன்? ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யும் பொறுப்பினை ஏற்கும் அதிகாரி ஒரு நீதிபதிக்கு நிகராக செயற்பட வேண்டும். உண்மையில் அது ஒரு நீதிபதியால் செய்யப்பட வேண்டியதே. தடா சட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி நீதிபதியாக செயற்படும் அதிகாரம் வழங்கப்பட்டு உள்ளது. அதாவது எலிக்கு வெறிகொண்ட பூனை காவல் போல. சரி, அப்படி இருந்தாலும் சிபிஐ எஸ்ஐடி தலைவருக்கு இந்தியாவில் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி கிடைக்கவே இல்லையா? தவறினை தயங்காது செய்பவரை தேடி கண்டுபிடித்து ஏன் நியமிக்க வேண்டும்? அப்படியான ஒரு அதிகாரியை ஒரு தேசத்தின் முன்னாள் பிரதமரின் கொலை வழக்கில் சிக்கிய குற்றவாளிகளிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க நியமிக்கலாமா? எந்த பின்னணியில் அவரை இதற்குள் கொண்டு வந்தார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தானே உள்ளது. இதை தவிர்த்து நேர்மையான விசாரணைக்கு வழி செய்திருக்கலாமே. சிபிஐயில் வேறு அதிகாரிகளே இல்லையா? இந்த வழக்கு விசாரணை நடந்த 8 வருட காலத்தில் என்னை பற்றி, என் கணவரை பற்றி, பெற்றோரை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் எங்களின் குடும்பத்தை பற்றி எல்லாமும் சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்த தகவல்கள்தான் செய்தியாக வெளியானது. இல்லாத கட்டுக்கதைகளையும் பொய்களையும் சொல்லி தீர்த்து விட்டார்கள். ஆனால் சிறைக்குள்ளே நடந்ததை, நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தை நாங்கள் குறுக்கு விசாரணை செய்தபோது அவர்கள் பதிலில்லாமல் தடுமாறியதை, ஒரு கட்டத்தில் இவர்களெல்லாம் கொலையை செய்து முடித்த குற்றவாளிகளோடு தொடர்பில் இருந்தவர்கள்தான், ஆனால் சதித்திட்டம் தெரியாமலேயே நட்பில் இருந்துள்ளார்கள் என்பது வெளுக்கத் தொடங்கியதையெல்லாமும் தடா சட்டத்தை சொல்லி ஊடகத்தை உள்ளே விடாமல் தடுத்து வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே மண்மூடி மறைத்து விட்டார்கள். அதாவது தடா சட்டத்தின் அதிகாரத்தை காரணம் காட்டி இன் கேமரா ரகசிய விசாரணை, வெளியில் இருப்பவர்களால் சாட்சிகளான எங்களுக்கு அச்சுறுத்தலும் ஆபத்தும் வந்துவிடும் என்று கூறி அதனாலேயே ஊடகங்களை அனுமதிக்காமல் ஒரு சிறப்பு உத்தரவு மூலம் தடுத்து விட்டார்கள். குறிப்பாக அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க வேண்டித்தான் அப்படி செய்தார்கள் எனலாம். ஆனால் இத்தனை நாட்களில் நாங்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றோம், எங்களின் வழக்கறிஞர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அது குறித்து நீதிபதியிடமே புகார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அதிகாரியாவது ஊழியர்களாவது அச்சுறுத்தல், மிரட்டல் ஏற்பட்டு இருக்கிறதா? அப்படி ஒரு பதிவு இதுவரை கிடையாது. மற்றொரு தெளிந்த விளக்கத்தையும் பேசுவோம். திரு தியாகராஜன் அவர்கள் என்னிடம் 2 நாட்கள் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் என் உடலையும் உடைமையையும் பரிசோதனை செய்ததாகவும் அவர் எதிரே நான் சுமார் 6 மணி நேரம் இருந்ததாகவும் சாட்சியம் அளித்திருக்கின்றார். அப்படியென்றால் என் கழுத்தில் தாலி இருந்ததை எப்படி அவர் கவனிக்காமல் விட்டார்? சோதனையில் தெரிந்து கொள்ளாமல் விட்டார்? காலில் மெட்டி இருந்ததே தெரியவில்லையா? சரி, வேண்டாம். என்னிடம் பல கேள்விகளை கேட்டதாக சொல்கிறார். அப்படியென்றால் உனக்கு திருமணம் நடந்துவிட்டதா? கணவரின் பெயர் என்ன? இப்போது கர்ப்பிணிதானே என்று எந்த கேள்வியையும் கேட்டு உறுதிப்படுத்தாதது ஏன்? கேட்டு பதிவு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்படி எந்த கேள்வியும் கேட்காமல் என்னை செல்வி நளினி என்று அரசு சாட்சி ஆவணம் 76, 77, 78 என் பெயரை எழுதி கொண்டீர்களே, அது எந்த புலனாய்வு? உங்கள் வீட்டில் உங்கள் உறவுகளிலெல்லாம் 4 மாத கர்ப்பிணியாக காலில் மெட்டியுடன் கழுத்தில் தாலியுடன் இருக்கும் பெண்களையெல்லாம் மிஸ் என்று அழைப்பதுதான் வழக்கமா ஐயா? எதுவும் வேண்டாம்.
இறுதி நாட்களில் நீங்கள் எழுந்து வந்து என் துணியை இழுத்து கிழித்து மானபங்கம் செய்தபோது நான் கர்ப்பிணி பெண் ஐயா, விட்டுவிடுங்கள், உங்கள் மகளை போன்றவள் என கதறினேனே, காலில் விழுந்தேனே. அதன் பிறகு கூடவா என்னை மிஸ் நளினி என எழுதி கொண்டீர்கள்? உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா? இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் கழித்து மனசாட்சி உறுத்துகிறது நான் நீதிப்பிழை செய்துவிட்டேன் என சொல்லப் போகிறீர்கள் ஐயா? அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 19. முரண்பாட்டின் மொத்த உருவமா? ஒப்புதல் வாக்குமூலம் என்பது குற்றவாளிகள் மனம் திருந்தி மனம் வருந்தி தானாக முன்வந்து கொடுப்பதாகும். அப்படியான வாக்குமூலத்தை வாங்க வரும் நபர் ஒரு நீதிபதிக்கு ஒப்பான நடுநிலை நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான சட்ட வரைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை யாராகிலும் மிரட்டினார்களா, அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார்களா, கொடுமைப்படுத்தி வற்புறுத்தினார்களா, மனதளவில் துன்புறுத்தினார்களா? நீங்கள் முன்வந்து கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் உங்களுக்கே தண்டனையை வாங்கி தரும். அது மரண தண்டனையாகவும் கூட இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமோ நிர்பந்தமோ கிடையாது என்பது தெரியுமா என்று பல்வேறு கேள்விகளை கேட்டறிய வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம் தர வேண்டும். போலீஸ் காவல், நீதிமன்ற காவல் என்றால் என்ன சூழ்நிலை வேறுபாடு என்பது பலருக்கு தெரியாது. வழக்கை விசாரிக்கும் புலனாய்வு போலீசாரின் பொறுப்பில் வைத்து இருப்பது போலீஸ் காவல். அங்கு விசாரணை என்ற பெயரில் சித்திரவதையினால் உயிரே போகலாம். அதனால்தான் போலீஸ் காவலில் இருக்கும்போது ஒப்புதல் வாக்குமூலம் பதிவு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் வலியுறுத்துகிறது. நீதிமன்ற காவல் என்றால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் விசாரணை சிறைவாசியாக இருப்பதாகும். சிறைத்துறையினர் அக்கைதியை உடல் உள ரீதியாக பாதுகாப்பாக வைத்திருப்பதும் நீதிமன்ற உத்தரவு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதும் தான் அவர்களது கடமை. அங்கு புலனாய்வு போலீசார் போகவும் முடியாது, விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவும் மாட்டாது. இந்த சூழ்நிலையை சிபிஐயினர் ஏன் திட்டமிட்டு தவிர்த்தனர்? அப்படி அவர்கள் சட்டத்தினை மீறி நடந்து கொண்டிருந்தும் அது ஏன் நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை அல்லது ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? குறிப்பாக அவர்கள் வாக்குமூலம் தரும்போது போலீஸ் கஸ்டடியில் வைத்திருக்கக்கூடாது. ஆனால் எங்கள் விஷயத்தில் நடந்தது எல்லாம் சட்டத்திற்கு புறம்பாகவே நடந்தேறியது. ஒவ்வொருவருக்கும் சுமார் 10 மணி முதல் 20 மணி நேரம் வரை அவகாசம் கொடுக்கப்பட்டது. தவிர நாங்கள் அனைவரும் அப்போது சிபிஐயினரின் சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரின் கஸ்டடியில்தான் மிரட்டப்பட்டு கிடந்தோம். ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிய பிறகு எங்களை சிபிஐயினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடாது. ஆனால் அடுத்த 2 நாள் வரையிலும் அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தோம். வாக்குமூலம் தரும்போது எங்கள் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் உடனிருக்க வேண்டும். வழக்கறிஞரை வைத்துக்கொள்ள வசதி இல்லை என்றால் அரசே எங்களுக்காக வழக்கறிஞரை நியமித்து கொடுக்க வேண்டும். அந்த வழக்கறிஞரின் முன்பாகத்தான் என்னிடமும் கணவரிடமும் ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் என் விஷயத்தில் அப்படி எதுவும் சட்டப்படியாக நடந்துவிடவில்லை. சட்டத்தையும் மிரட்டி கைது செய்து முடக்கிவிட்டிருந்தார்கள். என்னையும் கணவரையும் கைது செய்து முதலாக நீதிமன்றத்தில் நேர் நிறுத்திய 15/6/91 அன்றே, ஐயா, நாங்கள் நிரபராதிகள், சொந்தமாக வழக்கறிஞரை வைத்துக்கொள்ள எங்களுக்கு வசதி இல்லை, அதனால் அரசு தரப்பில் வழக்கறிஞரை வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று முறையிட்டிருந்தோம். அது நீதிமன்றத்திலும் பதிவாகியிருக்கிறது. அடுத்த நாள் அனைத்து தினசரி நாளேடுகளிலும் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. ஆனால் 2 ஆண்டுகள் வரையிலும் எங்களுக்கு அப்படி எந்த வழக்கறிஞரையும் நியமித்துக் கொடுக்கவில்லை. இழுத்தடித்தார்கள். அதற்கான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஆக எங்கள் தரப்பு நியாயத்தை அச்சுறுத்தல் மிரட்டலின்றி எடுத்துச் சொல்வதற்கான சட்ட ரீதியான உதவிகளை வழிமுறைகளை எல்லாம் தடுத்து அடைத்துவிட்ட நிலையில்தான் எங்களின் ஒப்புதல் வாக்குமூலம் அவர்களால் எழுதப்பட்டது. மற்றும் ஒரு முக்கிய விஷயத்தை பார்ப்போம். அரசு சாட்சி என்கின்ற தலைமை புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் கொச்சினில் இருந்த அரசு சாட்சி 52 என்கின்ற தியாகராஜன் IPS அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதாவது, நாங்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி படுகொலையை செய்துவிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வலிய வந்து காத்திருப்பதாகவும், எனவே அவர்களிடம் வந்து வாக்குமூலத்தை பெற்றுக் கொடுக்கும்படியும் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரகோத்தமன். அந்த கடிதமும் ஒரு அரசு ஆவணமாகிறது. அதன்படி கொச்சினிலிருந்து சென்னை வந்த தியாகராஜன் மல்லிகை அலுவலகத்திலிருந்து பூந்தமல்லி சிறப்பு சிறைச்சாலைக்கு 6/8/91 அன்று வருகிறார். பூந்தமல்லி சிறைக்குள் இருந்த என்னை வரச்சொல்லி காவலர்களிடம் அந்த கடிதத்தை காட்டி உத்தரவிடுகிறார். அதன்படி சற்று நேரத்தில் என்னை அவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். உடனே தியாகராஜன், என்னம்மா, நீங்களாக முன்வந்து தானே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்க இருக்கீங்க,
என்று தொடங்கி உங்களை யாரும் மிரட்டவில்லையே, கட்டாயப்படுத்தவில்லையே என மேலே சொன்ன பல கேள்விகளையும் கேட்டு அவகாசம் கொடுத்துவிட்டு போனதாக பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் என்னவோ வாக்குமூலம் கொடுத்தே தீர வேண்டும் என்று இரவு பகலாக தூக்கமின்றி தவித்து கிடந்ததைப் போலவும், உடனே மனது மாறாமல் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தே தீர வேண்டும் என அடம்பிடித்து நின்றதைப் போலவும், இதனால் என் கணவருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளை அனாதையாக போனாலும் பரவாயில்லை, சிறையில் இருக்கும் என் அம்மா, தம்பி பாக்யநாதன் ஆகியோர் தூக்கில் தொங்கினாலும் சரிதான், ஏன் எனக்கே கூட தூக்கு தண்டனை கிடைத்தாலும் சரிதான், ஆனாலும் பரவாயில்லை சார், ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தே தீர வேண்டும் சார் என்று நான் பிடிவாதம் பிடித்து நின்றதைப் போலவும் அல்லவா இது இருக்கிறது. சரி, விஷயத்திற்கு வருகிறேன். அடுத்த நாள் 7/8/91 அன்று மதியம் 1 மணிக்கு சென்னையிலிருந்து பூந்தமல்லி சிறைச்சாலைக்கு வந்து குற்றவாளி நளினியை ஒப்படைக்கச் சொல்லி காவலர்களிடம் கடிதம் கொடுத்ததாகவும், அதன்படி சிறை காவலர்கள் என்னை தியாகராஜன் முன்பாக ஒப்படைத்ததாகவும், அப்போது என்னம்மா, நேற்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நன்றாக யோசித்து விட்டாயா? வாக்குமூலம் கொடுக்க சம்மதம்தானே என கேட்டு விசாரித்துவிட்டு, நான் மனமுவந்து சொன்னதை கேட்டு கேட்டு எழுதி முடிக்க மாலை 5 மணி ஆனது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கவரிங் லெட்டரில் எல்லாம் தயார் செய்து, அதாவது மாலை 5 மணிக்கு வாக்குமூலத்தை பெற்று முடித்து தனி கவரில் முகவரி எழுதி சீலிட்டு நீதிபதிக்கு அனுப்பி வைத்ததாக அவரது சாட்சியத்தில் கூறுகிறார். அடுத்து என் கணவரிடம் வாக்குமூலம் பெற்றதை பற்றி கூறும்போது, அதே 7/8/91 தேதியில் வழக்கம் போலவே சென்னையிலிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சிறைச்சாலைக்கு வந்து மனு கொடுத்து என் கணவரிடம் ஒப்புதல் வாக்குமூலத்தை துல்லியமாக அதே 5 மணிக்கு பெற்றதாக கூறியிருக்கிறார் தியாகராஜன். என் பெயரில் உள்ள நடவடிக்கை ஆவணங்களை அனுப்ப அவருடைய சாட்சியத்தில் சொன்ன விவரங்களில் ஒப்புக்கொண்டுள்ளதின்படி 40 நிமிடம் செலவான பிறகுதானே கணவரை அழைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்க எனக்கு முடிக்கப்பட்ட அதே 5 மணிக்கு துல்லியமாக என் கணவரிடம் ஆரம்பித்ததாக எப்படி எழுதி வைத்தார்? ஆவணங்களில் உண்மை நடவடிக்கை இல்லை என்பதனை இது உறுதிப்படுத்தவில்லையா? அதாவது 7/8/91 அன்று மதியம் 1 மணிக்கு மேல் சென்னை அடையாறில் உள்ள மல்லிகை அலுவலகத்திலிருந்து 2 முறை பூந்தமல்லிக்கு வந்திருக்கிறார். அன்று மட்டும் 2 தியாகராஜன் வேடம் போட்டிருப்பாரோ தெரியவில்லை. கதைகள் புனையும்போது சினிமா படத்தின் பாதிப்பு கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். அதாவது என்னிடம் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட அதே மாலை 5 மணிக்கு திரும்பவும் சென்னையிலிருந்து பூந்தமல்லிக்கு வந்து மாலை 5 மணிக்கு எதிரி முருகனிடம் வாக்குமூலத்தை பெற்றேன் என கூறியிருக்கிறார். எப்படி சாத்தியம் என்று தெரிந்தவர்கள் யாரேனும் விளக்கினால் நன்றாக இருக்கும். இதோ இன்னொன்று. முதல் நாள் நடவடிக்கை இருக்கிறதல்லவா, வந்து கேட்டுவிட்டு அவகாசம் கொடுத்து சென்றதாக சொல்கிறாரே, அப்படி கேட்டு எழுதியது 2 பக்கம்தான். அதில் ஒரு பக்கம் விசாரித்து எழுத 80 நிமிடங்கள் ஆனது என்று சாட்சியத்தில் பக்கம் 69 தியாகராஜன் சொல்லியிருக்கிறார். 7/8/91 அன்று மாலை 5 மணிக்கு என்னிடம் எழுதி முடித்த பிறகு தனது இதர வேலைகளுக்கு 40 நிமிடம் வரையானது என்கிறார் பக்கம் 310 தன் சாட்சியத்தில். ஆக என் கணவரிடம் மாலை 5:40 மணிக்கு ஆரம்பித்த பிறகு 2 பக்கத்திற்கு 160 நிமிடங்கள் செலவானால் இரவு 8:40 மணிக்குத்தான் அந்த நடவடிக்கையை முடிந்திருக்க வேண்டும். இதன் பிறகு அரசு சாட்சி ஆவணம் 81 என் கணவருக்கு 20 மணி நேரம் சிந்திக்க கால அவகாசம் தந்து மறுநாள் அழைத்தேன் என்று எழுதியுள்ளார் தியாகராஜன். அப்படியானால் மறுநாள் 8/8/91 மாலை 4:40 மணிக்குத்தான் கணவரை அழைத்து அந்த வாக்குமூல பதிவு நடவடிக்கையை ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் பிற்பகல் 1 மணிக்கு அழைத்து ஆரம்பித்ததாக அவரது சாட்சியத்திலேயே கூறியிருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என தியாகராஜன் அவர்கள்தான் விளக்க வேண்டும், அல்லது படிக்கும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். கோவில் உண்டியலில் சில்லறையை போடுகிற மாதிரி அவரே குத்துமதிப்பாக ஒரு நேரத்தை போட்டுக்கொள்கிறார். சட்டமாவது சம்பிரதாயமாவது யார் கேட்க முடியும்? ஆக ஒப்புதல் வாக்குமூலம் அனைத்தும் அவர்களாகவே என்பது நிரூபணமாகிறது. உண்மைதானே? பிறகு தியாகராஜனிடம் செய்த குறுக்கு விசாரணையில் 7/8/91 அன்று மதியம் சுமார் 1 மணிக்கு உட்கார்ந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதத் தொடங்கி மாலை 5 மணிக்கு முடித்த பிறகு தொடர்ந்து 5 மணி நேரம் ஒரே இடத்தில் இருந்ததால் மேற்கொண்டு டீ காபி சாப்பிடவில்லையா? கழிவறைக்கு போனீர்களா? கவரில் பெயர் முகவரியை டைப் செய்து நீதிபதிக்கு அனுப்பி வைக்க எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு என்று கேட்ட கேள்வியில் இந்த நேர காலம் எல்லாம் அம்பலப்பட்டு போனது. பக்கம் 310 311.
என்னிடம் வாக்குமூலத்தை எழுதி முடித்த பிறகு சுமார் 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் வரை தேநீர் மற்றும் கழிவறைக்கான நேரத்தை செலவிட்டு இருக்கிறார் தியாகராஜன். அப்படியென்றால் என்னிடம் வாக்குமூலத்தை முடித்துக்கொண்ட அதே மாலை 5 மணிக்கு என் கணவரிடம் வாக்குமூலத்தை வாங்க ஆரம்பித்தார் என்பது பொய்யாக சொல்வதுதானே? போகட்டும், அடுத்த முரண்பாட்டை சொல்கிறேன். என் கணவரிடம் வாக்குமூலத்தை வாங்க வேண்டும் என்ற கடிதத்தினை ரகோத்தமன் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டுதான் தியாகராஜன் பூந்தமல்லிக்கு வந்தார் என்ற கடித ஆவணத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த கடிதத்தில் என் கணவர் பெயர் சுரேஷ், வயது 21, தந்தை பெயர் சித்திரைவேல், சொந்த ஊர் மீசாலை, சாவகச்சேரி, யாழ்ப்பாணம், இலங்கை என்று இருந்தது. இந்த முகவரிக்கும் என் கணவருக்கும் தொடர்பே இல்லை. சுரேஷ் என்பவர் யாரென்றே தெரியாது. கணவரின் சொந்த பெயர் ஸ்ரீஹரன், வயது 20, தந்தை பெயர் வெற்றிவேல், சொந்த ஊர் இத்தாவில், பலை, கிளிநொச்சி என்பதாகும். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். வாக்குமூலம் பெறுவதற்கு முன்பாக என் கணவர் 58 நாள் வரை போலீஸ் கஸ்டடியில்தான் இருக்கிறார். ஆனால் அவரது உண்மையான பெயர் முகவரியை கொடுக்கவில்லை, மறைத்திருக்கிறார். அதற்கு காரணம் இருக்கிறது. தன்னுடைய உண்மை முகவரியை தெரிந்துவிட்டால் ஊரில் உள்ள பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஏதாகிலும் உயிராபத்து ஏற்பட்டுவிடும் என்பது ஒன்று. அடுத்து, ஏற்கனவே என் கணவரின் அண்ணன் இயக்கத்தில் போராளியாக இருந்தபோது ஒரு வெடி விபத்தில் வீரமரணம் அடைந்துவிட்டார். அந்த செய்தி என் கணவரின் தாயார் அம்மாளின் மனநிலையை மிகவும் பாதித்தது. 20 மாதங்கள் வரை புத்தி பேதலித்தவளாக இருந்தார். அப்படி இருக்க இரண்டாவது மகனும் இப்படி ஒரு பேராபத்தில் சிக்கிக்கொண்டார் என தெரிந்தால் உண்மையாகவே பைத்தியம் பிடித்தவராகிவிடுவார் என்ற அச்சம். தவிர நானும் கணவரும் கைது செய்யப்பட்ட தகவல் 18 மாதங்கள் கழித்துதான் என் மாமியார் சோமானி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதுவரை உறவினர்களுக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் அதை மாமியின் மனநலனை கவனத்தில் கொண்டே தெரியப்படுத்தாமல் மறைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி அவரை தாக்கியிருக்கும் போது அடுத்தடுத்து ஒன்றை கூறக்கூடாது என அப்படி மறைத்திருக்கிறார்கள். ஆக தன் அம்மாவுக்கு எதுவும் அதிர்ச்சியில் மனப்பிறழ்ச்சி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கணவரும் உணர்ந்திருந்ததால் தன் உண்மையான பெயரை கொடுக்காமல் மறைத்து வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தியாகராஜன் அவர்களாகவே எழுதி கொண்ட வாக்குமூலத்தில் கையொப்பத்தை வாங்குகிறார். அப்போது என் கணவர் ஸ்ரீஹரன் என்ற தன் உண்மையான பெயரிலேயே கையொப்பமிடுகிறார். நீதிபதிக்கு ஒப்பாக வாக்குமூலத்தை வாங்க வந்த நியாயமான ஒரு அதிகாரி என்ன செய்திருக்க வேண்டும்? தம்பி, நிறுத்துப்பா, என்ன நீ ஸ்ரீஹரன் என்று கையொப்பமிடுகிறாய்? உன் உண்மையான பெயர் சுரேஷ் என்று தானே இருக்கிறது. எது உண்மையான பெயர்? ஏன் மறைக்கிறாய்? 59 நாள் போலீஸ் காவலில் இருந்து கொண்டே விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே நீ இவ்வளவு தெளிவாக உண்மை பெயரை மறைத்திருக்கிறாய் என்றால் நீயாக முன்வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்க வந்தாய் என்பதை எப்படி நான் நம்புவது? இதில் பெரிய குழப்பம் இருக்கிறது. அப்படியென்றால் நீ யாருடைய மிரட்டலுக்கோ பயந்துதான் வாக்குமூலத்தை கொடுக்கிறாய். இதை நான் ஏற்க முடியாது என்றல்லவா மறுத்துவிட்டு போயிருக்க வேண்டும். அதுதானே மனசாட்சி உறுத்துகிறது என கவலைப்படும் ஒரு நியாயமான அதிகாரியின் சட்டப்படியான கடமை. இந்த இடத்தில் என் கணவர் தானாக விரும்பி வாக்குமூலத்தை கொடுக்க வந்தார் என்பதற்கு போதிய சான்றும் சூழ்நிலையும் இருக்கவில்லை என்பது நிரூபணம் ஆகிறது என்பதே அர்த்தமாகும். அதற்கேற்ப தியாகராஜன் என் கணவரிடம் வாக்குமூலத்தை வாங்காமல் திரும்பியிருக்க வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலம் நடவடிக்கை என்றால் குறிப்பிட்ட கைதி வாக்குமூலம் கொடுக்க தானாக முன்வந்தார் என்பதற்கு உண்மையான நம்பகமான சான்று குறிப்பு இருக்க வேண்டும். அதனை நிரூபிக்க வேண்டும். அடுத்து அவர் அவ்வாறு வாக்குமூலம் கொடுத்தது உண்மை என்பதற்கும் உண்மையான நம்பகமான சான்று குறிப்பு இருக்க வேண்டும். இங்கு முதலாவதே தவிடுபொடியாகி பொய்த்து நிற்கிறது. அப்படி இருக்க இரண்டாவது உருப்படியை எப்படி உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியும்? ஆனால் தியாகராஜன் அப்படி நேர்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்பதை விட என் கணவர் உண்மையான பெயரில் போட்ட கையொப்பத்தையே கவனிக்கவில்லை. காரணம், அவரது கவனம் முழுவதும் உண்மைக்கு புறம்பாக வாக்குமூலத்தை எழுதுவதிலேயே குறியாக இருந்தது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது தானே. தலைமை புலனாய்வு அதிகாரி கொடுத்த கடிதமே தவறான பெயர் முகவரியில் இருக்கிறது என்றால் அதை மூலாதாரமாக கொண்டு அதன் பேரில் நடந்த விசாரணை வாக்குமூலம் அனைத்தும் தவறானது தானே, முரண்பட்டது தானே. அடுத்து முதல் நாள் அவர் பூந்தமல்லி வந்தபோது அவரிடம் என்னை ஒப்படைத்த அதிகாரியின் பெயர் என்ன என்பதை பதிவு செய்திருக்கிறார். திரும்ப நான் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டேன் என்பதை குறிப்பிட வேண்டுமா வேண்டாமா? எந்த அதிகாரியிடம் நாங்கள் பாதுகாப்பாக மிரட்டல் இல்லாமல் இருந்தோமா இல்லையா என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது? ஆக பூந்தமல்லி சிறைக்குள் என்னை திரும்ப ஒப்படைத்த அதிகாரியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. எனக்கு மட்டுமல்ல, 16 எதிரிகளுக்குமே அப்படி குறிப்பிடப்படவில்லை. ஏன் குறிப்பிடவில்லை என்றால் போலி வாக்குமூலம் தயாரித்த கோளாறுதான்.
இந்த விஷயத்தில் தியாகராஜன் இயந்திரத்தனமாக அவராகவே ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு ஆவணங்களை தயாரித்துள்ளார் என்பதைத்தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது. இன்னொன்றையும் கூற வேண்டும். என்னிடம் முதல் நாள் விசாரித்து எழுதப்பட்ட ஆவணம் 76, 2 பக்கம்தான். அதாவது நான் சொல்ல சொல்ல அதை கேட்டு அவர் எழுதி முடிக்க 160 நிமிட நேரம் செலவானது. அதாவது 2 மணி நேரம் 40 நிமிடம் பிடித்திருக்கிறது. இரண்டாவது நாள் என்னுடைய வாக்குமூலத்தை 16 பக்கத்திற்கு எழுதி முடிக்கின்றார். அதாவது தியாகராஜன் நான் சொல்ல சொல்ல அவர் கேட்டு எழுதிய வாக்குமூலம் 16 பக்கம். முதல் நாள் எழுதிய 2 பக்கத்திற்கு 160 நிமிட நேரம் பிடித்ததென்றால் ஒரு பக்கத்திற்கு 80 நிமிடம் பிடித்திருக்கிறது. அப்படியென்றால் என்னுடைய 16 பக்க வாக்குமூலத்திற்கு 1280 நிமிடங்கள், அதாவது 21 மணி 20 நிமிடம் செலவாகி இருக்க வேண்டும். சரிதானே? ஆனால் 7/8/91 அன்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு, அதாவது 4 மணி நேரத்திற்குள் என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதி முடித்ததாக காட்டியிருக்கிறார் தியாகராஜன். பொய்யை சொல்ல வேண்டுமென்றாலும் பொருந்த சொல்ல வேண்டுமல்லவா? இதைவிட ஒரு பித்தலாட்டம், மோசடி வேறு எதுவும் இருக்க முடியுமா? இதே போன்றுதான் என் கணவர் விஷயத்திலும் கூறியிருக்கின்றார். இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள், குழப்பங்கள் இருக்க காரணம் உண்மையில் தியாகராஜன் சொன்னதைப் போலெல்லாம் நேர்மையோடு எங்களிடம் ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறவே இல்லை என்பதுதான். 8/8/91 அன்றைய நாள் ஒரே இரவில் 8 மணி முதல் பின்னிரவு 1:30 மணி வரை என் கணவரை அழைத்து மிரட்டி சித்திரவதை செய்து கையொப்பத்தை பெற்றுக்கொண்டனர். அரசு தரப்பு சான்றாவணம் 80/81. இப்படி பெறப்பட்டதை தான் எங்களின் ஒப்புதல் வாக்குமூலம் என சாதிக்கின்றார்கள். அடுத்து ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்பதற்காக என் கணவரை அழைத்துச் சென்று நிறுத்திய போது அவருக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே இருந்தது. ஒன்று, அவர்கள் சொல்கிறபடி கேட்டு கையொப்பத்தை போட்டுவிட வேண்டும், அல்லது உறுதியாக மறுத்துவிட்டு அப்படியே சாக வேண்டும். என்னை விட்டுவிட்டு சாக அவருக்கு விருப்பமில்லை. இருவருக்கும் பாதுகாப்பு வேண்டும், அதற்காக உயிர் வாழ வேண்டும். அதனால் இப்போதைக்கு ஒப்புக்கொண்டு கையொப்பத்தை போட்டு விடுவதே சரியானது என்று அடி உதைகளுக்கு மத்தியில் முடிவுக்கு வருகிறார். எடுத்த உடனேயே அவரிடம் 2வது நாள் ஆவணத்தை தான், அதாவது ஒப்புதல் வாக்குமூலத்தை தான் கேட்டு எழுதத் தொடங்கினார்கள். முதல் நாள் ஆவணம் 2 பக்கத்தை அப்படியே விட்டு வைத்துவிட்டு 3வது பக்கத்தில் இருந்து தொடங்குகிறார்கள். முந்தைய அத்தியாயத்தில் சொன்னபடி தியாகராஜன் ஏற்கனவே எழுதி வைத்திருந்ததை பார்த்து கூடவே என் கணவரிடமும் கேட்டு அதை தட்டச்சு செய்து ஒவ்வொன்றாக கையெழுத்தை பெற்றபடியே இருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்திலும் கையெழுத்து வாங்க சுமார் 30 நிமிடம் கழிகிறது. அதற்குள் நின்றபடியே இந்த கையொப்பம் மனமோந்து போடப்படவில்லை. மிரட்டி எழுதி வாங்குகிறார்கள் என்பதை எப்படியாவது பதிவு செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று மூளையை கசக்கியபடியே கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தார். அதற்குள் 3, 4, 5 என தியாகராஜன் ஒவ்வொரு பக்கங்களாக நீட்ட என் கணவரும் சாதாரணமாகவே கையொப்பத்தை போட்டு கொண்டிருக்கிறார். பிறகுதான் மின்னலென அந்த யோசனை வெடித்தது. கடல் பயணத்தில் திசைகள் மறந்து போய் திக்கு தெரியாமல் தவிக்கும்போது ஒரு மின்னல் வெளிச்சம் தூரத்து மலையை காட்டிவிட்டு போகுமே, அப்படி தோன்றியிருக்கிறது அந்த யோசனை. பாசிட்டிவ் நேர்கூற்று நேர்மறை, ப்ளஸ் உடன்பாடு, நெகட்டிவ் மறைக்கூற்று எதிர்மறை, மைனஸ் உடன்பாடின்மை. இந்த அடிப்படையில் என் கணவரின் கையொப்பங்களுக்கு கீழே தியாகராஜன் சட்டென புரிந்து கொள்ள முடியாதபடி தன் உடன்பாடின்மையை வெளிப்படுத்த ஒரு கழித்தல் குறியீட்டை கோடு போட்டிருக்கிறார். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் என் விருப்பம் இல்லாமல் மிரட்டி எழுதி வாங்கப்படுகிறது என்பதை எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அம்பலப்படுத்த உதவியாக இருக்கும் என்ற எண்ண ஓட்டத்தில்தான் தியாகராஜன் நீட்டிய ஒவ்வொரு பக்கத்திலும் அப்படி கையெழுத்தை போட்டுக்கொண்டிருந்தார் என் கணவர். 6வது பக்கம் தொடங்கி 14வது பக்கம் வரையிலும் என குறிக்கும் குறியீட்டை வைக்கின்றார். கடைசி 15வது பக்கத்தில் மட்டும் என் கணவரின் கையொப்பத்தை வாங்கவில்லை. மறந்துவிட்டார்களா அல்லது பிறகு எழுதி இணைத்து கொண்டார்களா என தெரியவில்லை. 2வது நாள் முடிக்க வேண்டிய வாக்குமூலத்தை முதலாவதாக எழுதி முடித்து கொண்ட பிறகுதான் 1ஆம் நாள் 7/8/91 அன்று முடிக்க வேண்டிய 2ஆம் பக்க ஆவணத்தை எழுதி கையொப்பத்தை வாங்கினார்கள். அதிலும் கூட கையொப்பத்தின் கீழே கழித்தல் குறியீட்டை பதிவு செய்திருக்கிறார். ஆக 2வது நாளுக்குரிய ஆவணத்தில் 6வது பக்கம் முதல் 14ஆம் பக்கம் வரையிலும் ஒரே மாதிரியான மைனஸ் குறியீட்டை பதிவு செய்ததோடு அடுத்து முதல் நாள் ஆவணமாக தயாரிக்கப்பட்ட 2ஆம் பக்கத்திலும் அதே போன்று 3 கையொப்பங்களை மைனஸ் குறியுடன் போட்டு முடித்தார். 2வது நாளுக்குரிய 3, 4, 5 ஆகிய 3 பக்கங்களில் மட்டும் மேற்படி மைனஸ் குறியீடு இல்லாத வழக்கமான கையொப்பத்திலேயே போட்டிருக்கிறார். ஏனென்றால்
அக்கையப்பம் போடும் வரை அந்த உத்தி என் கணவருக்கு உதிக்கவில்லை. இதிலும் இன்னொரு செய்தி உள்ளடங்கியிருக்கிறது. 13வது பக்கத்தில் கையெழுத்தை போடும்போது நேரத்தை பார்க்கிறார். பின்னிரவு 1 மணியை தாண்டி இருக்கிறது. அதாவது மறுநாள் 9/8/91 தொடங்கிவிட்டது. அதனால் 14வது பக்கத்தை தியாகராஜன் நீட்டியபோது அதிலும் கழித்தல் குறியீட்டை போட்டதோடு கீழே தேதியை குறிப்பிடும் இடத்தில் 9/8/91 என போட்டிருந்தார். மற்ற தாள்களிலெல்லாம் 8/8/91 என்றுதான் போட்டிருந்தார். 14வது பக்கம் மட்டும் 9/8/91 என்று கையொப்பம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கூட தியாகராஜன் அவர்கள் கவனிக்கவில்லை. அவரது நோக்கமெல்லாம் எப்படியாவது இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதி முடித்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தது. இப்படி கையெழுத்தின் கீழே கழித்தல் குறியீட்டை போட்டதெல்லாம் இது வற்புறுத்தி வாங்கியது என சொல்ல வேண்டும், அதற்கு ஒரு உபாயமாக இருக்கும் என்ற ஒரு தற்காப்பு எண்ணத்தோடு தான் போட்டிருக்கிறார். மற்றபடி சட்டப்படியாக ஏதாவது வழி இருக்கிறதா என்றெல்லாம் அப்போது என் கணவருக்கு தெரியாது. பின்னாளில் வழக்கை சந்திக்க வேண்டி என் கணவரை சொந்தமாக சட்ட புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிக்கும்போதுதான் அத்தி பூத்தார் போன்று அந்த சட்ட வரைவுகள் கண்ணில் படுகிறது. இவருக்காகவே அந்த சட்ட பகுதிகள் பொருந்தியதாக இருந்தது. என் கணவர் போட்டிருந்த கழித்தல் குறியெல்லாம் சட்டப்படியே உதவக்கூடியதாக இருந்த அந்த பகுதிகள் இருந்தது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 29. ஆவணம் என்னும் சொல் ஒரு விஷயத்தின் சாட்சியமாக பயன்படுத்த கருதப்படும் எழுத்துக்கள், எண்கள் அல்லது குறியீடுகள், அடையாளங்கள் மூலமாகவோ அத்தகைய முறைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்டவை மூலமாகவோ எதன் மீதாவது பதியப்பட்டிருந்தால், எழுதப்பட்டிருந்தால் அல்லது குறிக்கப்பட்டிருந்தால் அதையும் ஒரு ஆவணமாக கருத வேண்டும் என்று கூறுகிறது. அதன்படி என் கணவர் பல பக்கங்களில் கழித்தல் குறியீட்டை ஒரு முக்கிய ஆவணமாக எடுத்துக்கொண்டு அதற்கான காரண காரியங்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அப்போது இந்த காரணத்திற்காக நான் அப்படி ஒரு முத்திரையை அல்லது அடையாளத்தை வைத்தேன் என கணவர் சான்றாவணத்தோடு விளக்க வேண்டும். அவரும் அப்படி விளக்கினார். எப்படி 2ஆம் நாளுக்குரிய ஆவணம் முதல் 3 பக்கங்களான 3, 4, 5 ஆகிய பகுதிகளில் என் கையெழுத்தை மட்டுமே போட்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்ன குறியீட்டை வைக்கலாம் என யோசித்து கொண்டிருந்தேன். 6வது பக்கம் வந்தபோது எனக்கு தோன்றிய யுத்தியின்படி கழித்தல் குறியை இட்டேன். அப்படி 14வது பக்கம் வரையிலும் செய்தேன். அத்தோடு பிறகு கொடுத்த முதல் நாள் ஆவணமான 2 பக்கங்களிலும் கையெழுத்திற்கு கீழே கழித்தல் குறியை பதிவு செய்திருந்தேன் என்று கணவர் விளக்கினார். ஆக தியாகராஜன் பதிலில் காட்டியது போல் 7/8/91, 8/8/91 ஆகிய தேதிகளில் அவற்றில் குறிப்பிட்ட நேரங்களில் அந்த ஒழுங்கில் அந்த ஆவணங்கள் எழுதப்படவில்லை என்பதையும் 8/8/91 அன்றே ஒரே இரவில் முதலில் 2ஆம் நாளுக்குரிய அரசு சான்றாவணம் 81 உள்ள பக்கம் 3 முதல் 14 வரையான கையொப்பங்களையும் அதன் பிறகு நடு இரவுக்கு பின் அதாவது 9/8/91 அன்று முதல் நாளுக்குரிய அரசு சான்றாவணம் பக்கங்கள் 1, 2 உள்ள 3 கையொப்பங்களையும் தியாகராஜன் பெற்றுக்கொண்டார் என்பதையும் மேற்படி கழித்தல் அடையாளங்கள் அவை போடப்பட்ட ஒழுங்கு வரிசை மற்றும் தொடர்ச்சி, போடப்பட்டுள்ள தேதி ஆகியவற்றின் மூலம் கணவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அரசு தரப்பால் இதை மறுக்கக்கூடிய சரியான காரணத்தை அளிக்க முடியவில்லை. இவைகளுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லாது கடந்து போய்த்தான் மரண தண்டனையை கொடுத்தார்கள். 26 வருடமாகி சிறையில் வைத்து நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். 1. இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 15. செய்கை தற்செயலானதா அல்லது உட்கருத்தோடு செய்யப்பட்டதா என்ற பிரச்சனையை தெரிவிக்கும் பொறுமைகள். அதாவது ஒரு செயல் தற்செயலாக செய்யப்படுகிறதா அல்லது உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறதா அல்லது குறிப்பிட்ட அறிவோடு செய்யப்படுகிறதா என்ற கேள்விகள் எழும்போது ஆவணங்களில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட பக்கங்களில் ஒரே மாதிரி பல இடங்களில் ஏதோ ஒரு அடையாளத்தை, குறியீட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு ஆவணமாக பார்க்கப்படும். அதன் மூலம் அவர் ஒரு செய்தியை மறைமுகமாக தெரியப்படுத்துகிறார் என்ற அர்த்தமாகும் என்கிறார்கள். ஆக என் கணவர் என் விருப்பத்திற்கு மாறாக மிரட்டி ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கினார்கள் என்ற செய்தியை கழித்தல் குறியீட்டு போட்டதின் மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறார் என்று சட்டம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிய நேரம், காலத்தை எல்லாம் புனையப்பட்டவை என்று குறுக்கு விசாரணையிலும் தோலுரித்து காட்டினார். தியாகராஜன் பெற்ற வாக்குமூலம் அவராகவே எழுதி கொண்டது என்பதற்கு மற்றொரு ஆதாரத்தையும் தருகிறோம், பாருங்கள். ஏற்கனவே சொன்னபடி 14ஆம் பக்கத்தில் கையொப்பத்தை வாங்கும்போது நள்ளிரவை தாண்டியிருந்தது. அதனால் அடுத்த நாள் என்பதை மனதில் நிறுத்தி 9/8/91 தேதியிட்டு கையொப்பம் போட்டிருந்தார். அதேபோல்
அடுத்தது முதல் நாள் ஆவணமான 2 பக்கத்திலும் இறுதியாகத்தான் கையொப்பத்தை போட்டிருந்தார். அதாவது கையொப்பம் வாங்கிய பக்கம் ஒன்றிலும் தேதி 9/8/91 என கணவர் போட்டிருந்தார். ஒரு இடத்தில் தியாகராஜனும் அப்படி 9/8/91 என்று தேதி போட்டு கையொப்பம் போட்டுள்ளார். இதை கண்டுபிடித்து காரணத்தை கேட்டு மிரட்டிய தியாகராஜன், என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்றபடியே 9 என்று போட்டு அப்படியே 7 என மாற்றியிருக்கிறார். ஓவர் ரைட்டிங் செய்து அவர் எழுதியதையும் மாற்றினார். ஒரு தவறு நடக்கும்போது 2 பேருமேவா தவறாக ஒரே மாதிரியான தேதியை மாற்றி குறிப்பிடுவார்கள்? திருத்தம் செய்யும் போதும் இருவருமேவா என் கணவரை அப்படி 9 என்று போட்டுள்ள தேதியை அப்படியே 7ஆக மிரட்டி மாற்றி வைத்தார் திருத்தம் செய்தவர்கள். இது எல்லாம் தற்செயலாக நடந்த மாதிரியாகவா இருக்கிறது? ஆக முதல் நாள் நடவடிக்கை 2ஆம் நாள் நடவடிக்கை என்பதெல்லாம் சுத்த பொய். ஒரே நாளில் மொத்தமாக அவர்கள் விருப்பம் போல எழுதி கொண்டதுதான் எங்களின் ஒப்புதல் வாக்குமூலம் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறதல்லவா? 1000 ஆதாரங்களை சொல்லி விளக்கினால் என்ன, விளக்காவிட்டால் என்ன? ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பார்கள். வானலாவிய அதிகாரம் படைத்திருந்தவர்களின் முன்னால் எங்கள் தரப்பு நியாயம் தூக்கில் தொங்கியது என்றே கூற வேண்டும். அதிகாரத்தின் மிரட்டல் நீதி தேவதையின் கண்களை கட்டி போட்டுவிட்டது. எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு விஷயத்தை கூறுகிறேன். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் பெறப்படும் ஒப்புதல் வாக்குமூலங்களில் உள்ள முக்கிய விஷயங்கள் அனைத்தும் மற்ற சுயாதீனமான சான்றுகளுடன் ஒத்துப்போக வேண்டும். அப்படி ஒத்துப்போகாமல் முரண்பாடுகளை கொண்டதாக இருந்தால் அந்த ஒப்புதல் வாக்குமூலங்களை நிராகரிக்க வேண்டும் என்பது கடுமையான சட்ட விதியாகும். ஆனால் என் வாக்குமூலத்திலும் என் கணவருடைய வாக்குமூலத்திலும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் 35க்கும் மேற்பட்ட முரண்பாடுகள் சாட்சிய சான்றுகளுடன் இருக்கின்றது. உண்மைக்கு புறம்பாக பெரும்பாலான முரண்பாடுகள் ஒத்துப்போகிறபடி அரசு தரப்பு திரித்து காட்டியிருக்கிறது. அரசு சாட்சி 52ஆன தியாகராஜன் என்ற அதிகாரி நீதிபதி எதிரிலேயே அப்பட்டமாக பொய் கூறவும், முன்னுக்கு பின் முரணாக சாட்சியம் அளிக்கவும், உண்மையை வேண்டுமென்றே மறுக்கவும் கொஞ்சம் கூட தயங்காதவர் என்பதற்கு ஏராளமான ஆதார குறிப்புகள் அவர்கள் சாட்சியத்திலேயே உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி தனிமையிலிருந்து தயார் செய்த ஒப்புதல் வாக்குமூலங்களில் பொய்களை புனைந்து எழுதியிருக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஆனால் அவர் அப்படி பல பொய்களை அந்த நேரம் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி புனைந்து எழுதியதால் உண்மைக்கு புறம்பானவை என காட்டும் பல முரண்பாடுகள் இருக்கின்றன. அதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டுமே என்று சிலதை மட்டும் இங்கு அம்பலப்படுத்துகின்றேன். அரசு ஆவணம் 81 என்பது என் கணவர் கொடுத்ததாக சொல்லும் ஒப்புதல் வாக்குமூலம். அரசு ஆவணம் 77 என்பது நான் கொடுத்ததாக சொல்லும் வாக்குமூலம். சரிதானே? என் கணவர் பெயரில் உள்ள வாக்குமூலத்தில் அரசு ஆவணம் 81இல் 1989ஆம் ஆண்டு பகுதியில் யாழ்ப்பாண நகரம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே யாழ் கோட்டைக்குள் இருந்த சிறையில் விடுதலை புலிகளின் விசாரிக்கும் பணியில் நான் இருந்தேன் என்று என் கணவர் சிறையில் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கொடுமை என்ன தெரியுமா? 1988ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு கடைசி வரைக்கும் யாழ்ப்பாண நகரமும் கோட்டையும் இலங்கை இராணுவம் மற்றும் இந்திய அமைதிப்படையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர்களின் ஆதிக்கமே அங்கு கொடிகட்டி பறந்தது. அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் பின்வாங்கி முல்லைத்தீவு மாவட்ட காட்டில் மறைந்திருந்தார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். இதை இந்திய அமைதிப்படை IPKF கட்டளை அதிகாரியாக இருந்த அரசு சாட்சி 186 சபர்பால் அவர்களும் கூட குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆக இந்த பகுதி என் கணவரால் சொல்லப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் இல்லை என்பது வெளிச்சமாகிறது இல்லையா? அதேபோன்று ஒரு இடத்தில் என் அண்ணன் வே. சிவசிறி விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தார், இராணுவத்தோடு நடந்த சண்டையில் அவர் கொல்லப்பட்டார் என்று கணவர் சொன்னதாக வாக்குமூலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் கணவரின் அண்ணன் வே. சிவசிறி இறந்தது 11/8/1987 தேதியில். எங்கே என்றால் சங்கத்தானை என்ற இடத்தில் நடந்த ஒரு வெடி விபத்தில் இறந்தார். அந்த இடத்தில் இலங்கை இராணுவம் அப்போது இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் சண்டை நடந்திருக்கும்? அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் போர் நிறுத்த காலகட்டம். அதாவது இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. அதனால் இலங்கை இராணுவம் எந்த முகாமை விட்டும் வெளியே வரவில்லை. தவிர அவரது அண்ணன் எப்படி இறந்தார் என்பதை அரசு சான்று பொருள் 140 விடுதலை புலிகளின் மாவீரர்களின் குறிப்பேடு தெளிவாக போட்டிருக்கிறது. இவ்வளவும் இருக்க யாராவது சொந்த அண்ணன் இறந்த தகவலையே தப்பு தவறுமாக கூறுவார்களா?
இதை எப்படி குற்றவாளிகள் மனம் திருந்தி தானாக முன்வந்து கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் என எடுத்துக்கொள்வது? படிக்கும் நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அதேபோன்று என் கணவர் நான் 91ஆம் ஆண்டு ஜனவரி 3வது வாரத்தில் இந்தியாவிற்கு வந்தேன் என்று சொன்னதாக வாக்குமூலத்தில் உள்ளது. ஆனால் தலைமை புலனாய்வு அதிகாரியான ரகோத்தமன், இவர் அரசு சாட்சி 288, இவர் அளித்த சாட்சியத்தில் 91 மார்ச் 12ஆம் தேதி அன்று முருகன் இந்தியா வந்தார் என்று கூறியிருக்கிறார். இரண்டில் எது உண்மை? என் கணவர் சொல்லி தியாகராஜன் எழுதிய வாக்குமூலமா அல்லது தலைமை புலனாய்வு அதிகாரி விசாரித்து சொன்ன சாட்சியா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மேலே சொன்ன 2 தேதிகளும் சரியல்ல. 26/1/1991 அன்றுதான் இந்தியா வந்தார், அதாவது சென்னைக்கு. அப்படியென்றால் இந்த உண்மையை கணவரிடமிருந்து சிபிஐயினரால் பெற முடியவில்லையா? அல்லது அவர்களிடம் உண்மையை கணவர் சொல்லவில்லையா? அவர்களை திசை திருப்பினாரா? இந்த 2இல் எது உண்மை என்பதை சிறப்பு புலனாய்வு குழு சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி சொன்னால் என் கணவரோ நானோ மற்றவர்களோ விரும்பி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வந்தோம் என்பது பொய் என்பதை அவர்களாகவே ஒப்புக்கொண்டது போலாகிவிடும். தானாக விரும்பி ஒப்புதல் வாக்குமூலம் தர முன்வருபவர்கள் உண்மையை மட்டும்தானே சொல்லியிருக்க வேண்டும். அரசு ஆவணம் 81, அதாவது என் கணவரிடம் பெற்றதாக கூறப்படும் வாக்குமூலத்தில் குண்டு வெடிப்பு நடந்த 2வது நாள் 23/5/91 அன்று ராயப்பேட்டையில் இருந்த என் அம்மாவின் வீட்டில் என் கணவர் தங்கியிருந்ததாகவும், அடுத்த நாள் 24ஆம் தேதி நானும் அவரும் சேர்ந்து போய் வில்லிவாக்கத்தில் என்னுடைய வாடகை வீட்டில் தங்கி கொண்டதாகவும், அதற்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி அன்று நாங்கள் திருப்பதிக்கு சென்றதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு தரப்பு சாட்சியாக சிபிஐயினர் கொண்டு வந்து நிறுத்திய ராணி என்பவர் 23/5/91 அன்று முழுக்க நானும் என் கணவரும் வில்லிவாக்கம் வீட்டிலேயே தான் இருந்தோம், வேறெங்கும் போகவில்லை என்று கூறியிருக்கிறார். மற்றொரு அரசு தரப்பு சாட்சியான சுஜயா என்பவர் 24/5/91 அன்று வழக்கம் போல் நளினி அலுவலகத்திற்கு வந்திருந்தது, முழு நேரமும் வேலை செய்திருந்துவிட்டு மாலைதான் வீட்டிற்கு திரும்பினார் என்று கூறியிருக்கிறார். இதில் எது உண்மை? கணவரின் வாக்குமூலத்தில் சொன்னது உண்மையா? அவர்கள் கொண்டு வந்து நிறுத்திய அரசு சாட்சி சொன்னது உண்மையா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஆங்கிலம் படிப்பதற்காக சேர்ந்த சபரி டுட்டோரியல் கல்லூரியில் சரியாக போகவில்லை என்றும் 2-3 நாட்கள் போய் வந்ததோடு சரி, பிறகு நின்றுவிட்டேன் என்று என் கணவர் சொன்னதாக வாக்குமூலத்தில் தியாகராஜன் எழுதியிருக்கின்றார். அதாவது டுட்டோரியலுக்கு போகாமல் இந்தவித சதி வேலையில் ஈடுபட்டிருந்தார் என்ற பொருள்பட. ஆனால் அரசு தரப்பு சாட்சியான டுட்டோரியல் கல்லூரியின் பொறுப்பாசிரியர் கொடுத்த சாட்சியத்தில் என் கணவர் தினமும் டுட்டோரியல் கல்லூரிக்கு வந்து சென்றதாகவும், ஒரு நாளும் ஒரு வகுப்பையும் கூட புறக்கணிக்காமல் தொடர்ந்து 41 நாட்களுக்கு கல்லூரிக்கு வந்து முதல் கோர்ஸை முடித்து சான்றிதழை பெற்றிருக்கிறார் என்றும், அடுத்து 2ஆம் கட்ட கோர்ஸில் 9/5/91 அன்று இணைந்து கொண்டார் என்றும் கூறியிருக்கின்றார். இங்கே என் கணவர் சொன்னதாக எழுதப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்வது உண்மையா அல்லது அரசு தரப்பு, அதாவது சிபிஐ கொண்டு வந்து நிறுத்திய டுட்டோரியல் கல்லூரி பொறுப்பாசிரியர் சொன்னது உண்மையா? தொடர்ந்து 18/5/91 அன்று வேதாரண்யத்தில் இருந்து சென்னை வந்து அடையாறில் இருந்த நளினியின் அலுவலக தொலைபேசிக்கு நான் தொடர்பு கொண்டு பேசினேன். அதன் பேரில் அன்று நளினியோடு புறப்பட்டு போய் வில்லிவாக்கத்தில் இருந்த வாடகை வீட்டில் ஒன்றாக தங்கிக் கொண்டோம். அடுத்த நாள் 19/5/91 அன்று ராயப்பேட்டையில் உள்ள நளினியின் அம்மா பத்மாவதியின் வீட்டிற்கு சிவராசன், தனு, சுபா ஆகிய மூவரும் வரப்போவதை அறிந்து அங்கு போய் சேர்ந்து கொண்டேன் என்று என் கணவர் சொன்னதாக வாக்குமூலத்தில் கூறப்படுகிறது. இதில் உள்ள முரண்பாட்டை பாருங்கள். சிபிஐயினரின் யோக்கியம் தெரியும். 18/5/91 என்ற நாள் மாதத்தின் 3வது சனிக்கிழமை. வேடிக்கை என்னவென்றால், நான் வேலை செய்த அலுவலகத்தில் எப்போதும் மாதத்தின் 1வது சனியும் 3வது சனிக்கிழமையும் விடுமுறை நாள் என்பதை அரசு தரப்பு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்திய கம்பெனியின் நிர்வாகிகளே அன்று அலுவலக நாள் அல்ல, விடுமுறை என்று தெளிவாக ஒப்புக்கொண்டு உள்ளார்கள். ஆவணத்திலும் இருக்கின்றது. அப்படி இருக்க அலுவலக விடுமுறை நாளில் நான் அலுவலகமே சென்றிராத போது என் கணவர் எப்படி என்னுடன் தொலைபேசியில் பேசியிருக்க முடியும்? அங்கே வந்திருக்க முடியும்? அப்போது செல்போன் வசதிகள் எல்லாம் இல்லையே. பிறகு எப்படி பேசிவிட்டு சந்தித்து இருவருமாக சென்று வில்லிவாக்கம் போய் தங்கியிருக்க முடியும்? நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது! அப்படியே சிபிஐயின் மற்றொரு திரைக்கதை வசனத்திற்கு வருகிறேன்.
நளினியாகிய நான் கொடுத்திருந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் 18/5/91 அன்று நான் வில்லிவாக்கம் வீட்டில் இருந்தேன். அப்போது சுபா தனுவோடு சிவராசன் வந்தார். இருவரையும் விட்டுவிட்டு போய்விட்டார். அன்று சுபா தனுவோடு நானும் சேர்ந்து சினிமாவுக்கு போனோம். அன்று இரவு அவர்கள் இருவரும் வில்லிவாக்கத்தில் என்னுடனேயே தங்கிக் கொண்டார்கள். அடுத்த நாள் 19ஆம் தேதி சுபா தனுவை அழைத்து கொண்டு மகாபலிபுரம் சென்று சுற்றி பார்த்துவிட்டு வந்து வில்லிவாக்கம் வீட்டிலேயே தங்கிக் கொண்டோம் என நான் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்கிறது என்ற கதைதான் இதுவும். இந்த 18/5/91 தேதியில் எத்தனை கட்டுக்கதைகள் வந்திருக்கிறது என்பதை நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த 18ஆம் தேதி எனக்கு அலுவலகம் இருந்தது என சிபிஐ சொன்னது உண்மையா? அன்றிரவு என் கணவர் என்னோடு வந்து தங்கியிருந்தார் என்பது உண்மையா? அல்லது அதே தேதியில் சுபா தனு என்னோடு தங்கியிருந்தார்கள், நாங்கள் அனைவரும் தியேட்டருக்கு சென்று சினிமா பார்த்தோம் என்பது உண்மையா? அடுத்து 19/5/91 அன்று சிவராசன், சுபா, தனு ஆகியோர் ராயப்பேட்டையில் இருந்த என் அம்மா வீட்டிற்கு வருகிறார்கள் என அறிந்து என் கணவர் அங்கே போனது உண்மையா? அதே தேதியில் சுபா, தனு என்னோடு சேர்ந்து கொண்டு மகாபலிபுரம் போய் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பினோம் என்பது உண்மையா? ஒரே தேதியில் நடந்ததாக எத்தனை கற்பனை கதைகளை சொல்வது? இதுதான் சிபிஐயின் வாய்மையை வெல்லும் புலனாய்வா? நானும் கணவரும் விரும்பி கொடுத்ததாக சொல்லும் வாக்குமூலத்திலேயே இத்தனை முரண்பாடுகள், சாட்சியங்களிடமும் நிறைய முரண்பாடுகள், ஆவணங்களிலும் அடுக்கடுக்கான முரண்பாடுகள், அவர்களாகவே எழுதி கொண்டவைதானே இத்தனை புனைவுகள். அது மட்டுமல்ல, இந்த வேடிக்கையான முரண்பாடுகள் குறுக்கு விசாரணையில் அம்பலப்பட்ட போதெல்லாம் நீதிமன்றத்தில் இருந்த ஊழியர்கள் பலரும் சிரித்தார்கள். என் கணவர் கொடுத்ததாக எழுதப்பட்ட வாக்குமூலம் 4வது பக்கத்தில் வேலூர் கோட்டையின் கட்டமைப்பு, அந்த இடத்தின் வரைபடம் உள்ளிட்ட ஆவணங்களை எல்லாம் வயர்லெஸ் மூலமாக பொட்டு அம்மானுக்கு அனுப்பி வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பட்டமாக புனையப்பட்டது என்பதனை அவர்களது சாட்சியமே உறுதிப்படுத்தியுள்ளனர். இதற்கு அரசு தரப்பு சாட்சியாக அந்த துறையின் பொறுப்பாளர், பிரிவு வல்லுநர் 2 பேரை கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களிடம் என் கணவர் செய்த குறுக்கு விசாரணையில் வயர்லெஸ் என்பது ஃபேக்ஸ் அனுப்பும் மெஷின் அல்ல, அது தொலைத்தொடர்பு கருவி, குரல் ஒலியை மட்டுமே கடத்தும், வரைபடங்களையோ புகைப்படங்களையோ அது கடத்தாது, அப்படி அனுப்பவும் முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படியானால் வேலூர் சிறை கட்டமைப்புகளின் வரைபடங்களை என் கணவர் திரட்டி பொட்டோமானுக்கு அனுப்பினார் என்பது எவ்வளவு பெரிய பொய், பித்தலாட்டம், புனைவு! அரசு ஆவணங்கள் படியும் சிபிஐ கொண்டு வந்து நிறுத்திய சாட்சிகள் படியும் சிவராசன் என்பவர் என் கணவருக்கு பொறுப்பாளர், கமாண்டர், பாஸ், தலைமை அதிகாரி என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் என் கணவரின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் சிவராசனை பற்றி குறிப்பிடும் இடத்திலெல்லாம் அவன், இவன் என்று கூறியிருக்கிறார். அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி? யாராவது தனது கமாண்டரை, பொறுப்பாளரை, பாஸாக இருப்பவரை அவமரியாதையாக அழைப்பார்களா? அதுவும் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தமது மேலதிகாரிகளை அவன், இவன் என்றெல்லாம் கூற மாட்டார்களே. அப்படி இருக்க கணவர் கொடுத்த வாக்குமூலத்தில் சிவராசனை பற்றி குறிப்பிடும் இடத்திலெல்லாம் அவன், இவன் என்று ஏக வசனத்தில் மரியாதை குறைவாக சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறதே. எப்படி என்றால், இங்குள்ள போலீசார் குற்றவாளிகளை வழக்கமாக அவன், இவன் என்று கூறிதான் பதிவு செய்வார்கள். அதே பழக்க தோஷத்தில்தான் தியாகராஜன் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு எழுதி கொண்டார் என்பது உறுதியாகிறது தானே. என் கணவரின் முதல் நாள் நடவடிக்கையை பற்றி தியாகராஜன் அவர்கள் கூறும்போது, முருகனிடம் பல கேள்விகளை கேட்டு அதற்கு அவரிடம் பதிலை பெற்று எழுதி அவற்றை திரும்பவும் படித்து காட்டி அவரது கையொப்பத்தை பெற்றேன் என சாட்சியம் அளித்திருக்கிறார். அப்படியெல்லாம் துல்லியமாக எழுதியதில் என் கணவரின் வயது 20க்கு பதில் 21 என்று இருக்கிறது. அவரின் அப்பா பெயர் வெற்றிவேல் என்பதற்கு பதில் வெட்டிவேல் என்று இருக்கிறது. படிப்பு அட்வான்ஸ் லெவல் H2 என்பதற்கு பதில் 10ஆம் வகுப்பு என்றுள்ளது. கைதான தேதி 12/6/91 என்று இருப்பதற்கு பதில் 15/6/91 என்று இருக்கிறது. அதாவது 5 அடிப்படை தகவல்களே தவறாக முரண்பட்டு இருக்கிறது. இவற்றை கூடவா யாராவது மறப்பார்கள்? அல்லது கணவர் மறைத்துவிட்டார் என சொல்கிறீர்களா? இந்த தவறுகள் ஏன் ஏற்பட்டன? இப்படி பல கேள்விகளுக்குமான ஒரே பதில், வாக்குமூலத்தை அவர்களின் புனைவுகளுக்கு ஏற்றாப்போல் எழுதி கொண்டதுதான் இத்தனை முரண்பாடுகளுக்கும் காரணமாகியிருக்கிறது. அடுத்து என் கணவரை தவிர மேலும் 15 பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 7 பேர் என் கணவரை பற்றி குறிப்பிடும்போது முருகன் என்கின்ற தாஸ் என்றும்
தாஸ் என்கின்ற முருகன் என்றும் கூறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஒருவர் 2 பெயரில் பழகியிருக்க முடியும்? ஆக இதுவும் அவர்களாகவே எழுதி கொண்டது என்பது தெளிவாகிறது. இப்படி நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. குறுக்கு விசாரணையின் போது அந்த தடா நீதிமன்றமே சிரிப்பாக சிரித்தது. அவ்வளவு ஜோடிப்புகள், கட்டுக்கதைகள் எல்லாம் உடைந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து எழுத ஊடகங்கள் தான் அனுமதிக்கப்படவில்லை. இறுதியாக ஒன்றை கூறுகின்றேன். ஒருவரின் வாக்குமூலம் என்பது அவர் என்ன மொழியில் பேசுகிறாரோ, என்ன நடையில் கூறுகிறாரோ அதே விதத்தில்தான், எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எழுதப்பட வேண்டும் என்று சட்ட விதிமுறைகள் கூறுகின்றன. 25 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. தமிழகத்தின் சிறையில் தமிழக கைதிகளோடு தான் என் கணவர் வாழ்ந்து வருகிறார். ஆனால் இன்றும் கூட அவரால் இலங்கை தமிழை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இலங்கை தமிழில்தான் பேசி வருகிறார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவரது வாக்குமூல பதிவை பார்த்தால் முழுக்க முழுக்க தமிழக தமிழ்நடையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதுவும் தியாகராஜனே அவர் புனைவுக்கு ஏற்ப எழுதி கொண்ட வாக்குமூலம்தான் என நிரூபணமாகிறது. பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் வரையறுத்துள்ள எந்த ஒரு விதிமுறைகளையும் நெறிமுறைகளையும் எங்கள் விஷயத்தில் கடைபிடிக்கவே இல்லை. அப்படி கடைபிடித்திருந்தால் எங்களின் ஒப்புதல் வாக்குமூலம் என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக ஆகிவிடும். நான் ஒப்புதல் வாக்குமூலம் தொடர்பாக இருக்கும் முரண்பாடுகள், குளறுபடிகள், முறைகேடுகள், புனைவுகள், திரிவுகள் எல்லாம் இன்னும் ஏராளமாக உள்ளன. வெறும் உதாரணத்திற்காக மட்டுமே இவற்றினை இங்கு வாசகர்கள் பார்வைக்கு தந்துள்ளேன். மிகப்பெரிய தலைவரின் கொலை வழக்கில், ஒரு தேசத்தின் முன்னாள் பிரதமரின் கொலை வழக்கில் இவ்வளவு மோசமாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கிய வரைமுறைகளையெல்லாம் கடைபிடிக்காமல் உண்மை குற்றவாளிகளை தப்ப விடுவதற்கென்றே பொய் புனைவுகளை செய்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய வேதனை, வெட்கக்கேடு. உண்மை குற்றவாளிகளை தப்பவிட்ட இவர்களை தலைவர் ராஜீவ்காந்தியின் ஆன்மா மன்னிக்குமா? அத்தியாயம் முற்று.